ஹalleluya ஹalleluya. தேவனை ஆராதிப்பதற்கும் அவருடைய வார்த்தையை கேட்பதற்கும் கூடி வந்திருக்கிறதான யாவருக்கும் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುವುದಕ್ಕೂ ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೆ ಬಂದಿರುವಂತ ಎಲ್ಲರಿಗೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಾನು ಸ್ವಾಗತಿಸುತ್ತೇನೆ. ಆಮೆನ್. ஹalleluya 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 ஹalleluya. ஓகே, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ನಾವು ಹೋಗೋಣ. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், ಈ ದಿನದ ಸಂದೇಶದ ಶಿರೋನಾಮ ಏನಂದ್ರೆ ஒரு மனிதனிலிருந்து ஒரு தேசம். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಂದ ಒಂದು ದೇಶ. ஒரு மனிதனிலிருந்து ஒரு தேசம். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಂದ ಒಂದು ದೇಶ. ಯಾರು அந்த மனிதன் சொல்லுங்க. ಯಾರು ಆ ಮನುಷ್ಯ ಅಂತ ಹೇಳಲಿಕ್ಕಾಗುತ್ತಾ? ಅಬ್ರಹಾಂ, யாக்கோபு. ஆமென். ஷாலோம்க்கு எல்லாரும் கை தட்டுங்க பார்க்கலாம். தேவன் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ವಿಶೇಷಿತ ನೋಕತ್ತೆயும் ಅழைப்பையும் திட்டத்தையும் வைத்திருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಜೀವಿತದಲ್ಲಿ ವಿಶೇಷವಾದ ಕರೆಯುವಿಕೆ ಯೋಚನೆಯನ್ನು ಆತನಿಟ್ಟಿದ್ದಾನೆ. ஒவ்வொருவருடைய அழைப்பும் அது வித்தியாசமானது. ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಒಂದು ಕರೆಯುವಿಕೆ ಅದು ವ್ಯತ್ಯಾಸವಾದದ್ದು. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ಕರೆಯುವಿಕೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. டெய்சி அக்காவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲೂ ದೇವರು ಒಂದು ಕರೆಯುವಿಕೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அபியுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ಅಬಿಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ಕರೆಯುವಿಕೆಯನ್ನು ಉದ್ದೇಶ. சுதர்ஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அழைப்பையும் ஒரு நோக்கத்தையும் வைத்திருக்கிறார். ಸುದರ್ಶನ್ ಅವರ ಜೀವಿತದಲ್ಲೂ ದೇವರು ಒಂದು ಕರೆಯುವಿಕೆ ಮತ್ತೆ ಒಂದು ಉದ್ದೇಶವನ್ನು இங்க ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. இருக்கிற எல்லார் மேலயும் ஆண்டவர் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். ಇಲ್ಲಿರುವಂತ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೂ ದೇವರು ಒಂದು ಕರೆಯುವಿಕೆ ಒಂದು ಉದ್ದೇಶವನ್ನು ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ದೇವರು ಒಂದು ಉದ್ದೇಶವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அந்த நோக்கத்திற்கு இந்த நபர்தான் சரியானவர் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே முன்குறித்திருக்கிறார். ಆ ಒಂದು ಉದ್ದೇಶಕ್ಕೆ ದೇವರು ಈ ವ್ಯಕ್ತಿನೇ ಸರಿಯಾದ ವ್ಯಕ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அப்ப அந்த நோக்கம் அந்த நபர் மூலமாக நிறைவேறுவதற்காக ಆ ಉದ್ದೇಶ ಆ ವ್ಯಕ್ತಿಯ ಮುಖಾಂತರ ನೆರವೇರುವಾಗ அந்த நபரை ಆ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು உடைத்து ಒಡೆದು உருமாற்றி ರೂಪಾಂತರಗೊಳಿಸಿ அவர் உருவாக்குகிறார். ಅವರನ್ನು ರೂಪಾಂತರ ಪಡಿಸ್ತಾನೆ. ஹalleluya 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 ஹalleluya. அப்படியாக நம்ம ஒவ்வொருவரும் இங்க இருக்கிற யாருமே நான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಅಥವಾ ಇಲ್ಲಿರುವಂತ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಕೂಡ ನಾನು ಏನಕ್ಕೂ ಪ್ರಯೋಜನಕ್ಕೆ ಬಾರಲ್ಲ ಅಂತ நாம் ஒவ்வொருவரும் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். ಇಲ್ಲಿರುವಂತ ಒಬ್ಬೊಬ್ಬರು ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಬೆಲೆ ಬಾಳುವಂತವರಾಗಿದ್ದೀರಾ. இங்கே யாக்கோபை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். ಇಲ್ಲಿ ಯಾಕೋಬನ ಕುರಿತು ದೇವರೊಂದು ದೊಡ್ಡ ಯೋಚನೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದ. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். ದೇವರ ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಕರೆದನು. அவனை தெரிந்தெடுத்தார். ಅವನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡನು. அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಕೊಟ್ಟನು. நீங்கள் ஆதியாகமம் 12:1-3, ನೀವು ಆದಿಕಾಂಡ 12:1-3, 13:14-17, 13, 14-17, 15:5-7, 15:5-7, 17:1-8, 17:1-8, 22:16-18, 22:16-18. இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ನೀವು ಓದುವಾಗ ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பார்க்கிறோம். ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನವನ್ನು ನೋಡ್ತೇವೆ. அந்த வாக்குத்தத்தத்தை ಆ ವಾಗ್ದಾನವನ್ನ அவருடைய மகனாத ಆತನ ಮಗನಾದ ஈசாக்கினிடத்திலே அதை என்ன பண்ணுகிறார்? அதை உறுதிப்படுத்துகிறார். ಈಸಾಕನ ಬಳಿಯಲ್ಲಿ ದೃಢಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆதியாகமம் 26:2-5, ಆದಿಕಾಂಡ 26:2-5, அதே அதிகாரத்தில் 24வது வசனம், ಅದೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 24ನೇ ವಾಕ್ಯ. இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தால் ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ನೀವು ಓದಿ ನೋಡುವಾಗ ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஈசாக்கினிடத்தில் எப்படியாக அதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಈಸಾಕನ ಬಳಿಯಲ್ಲಿ ಮತ್ತೆ ಆತನು ಯಾವ ರೀತಿ ಪುನಃಸ್ಥಾಪಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. இப்பொழுது ஈசாக்கினிடத்திலே உறுதிப்படுத்தினவர் அவனுடைய மகனான யாக்கோபினிடத்திலே மீண்டும் அந்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்துகிறார். ಈಸಾಕನ ಬಳಿಯಲ್ಲಿ ದೃಢಪಡಿಸಿದ ದೇವರು ಆತನ ಮಗನಾದ ಯಾಕೋಬನ ಬಳಿಯಲ್ಲೂ ಪುನಃ ಆತನು ದೃಢಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம், ಆದಿಕಾಂಡ 28ನೇ ಅಧ್ಯಾಯ 13-15, 13-15. இதை யாராவது வாசியுங்கள். ಅವನ ಇದಲ್ಲದೆ ಯೆಹೋವನು ಅವನ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿಂತು, ನಾನು ನಿನ್ನ ತಂದೆಯಾದ ಅಬ್ರಹಾಮನ ದೇವರು, ಈಸಾಕನ ದೇವರು ಆಗಿರುವ ಯೆಹೋವನು,
ನೀನು ಮಲಗಿಕೊಂಡಿರುವ ಈ ದೇಶವನ್ನು ನಿನಗೂ ನಿನ್ನ ಸಂತತಿಗೂ ಕೊಡುತ್ತೇನೆ. ನಿನ್ನ ಸಂತತಿಯು ಭೂಮಿಯ ಧೂಳಿನಂತೆ ಅಸಂಖ್ಯವಾಗುವುದು. ನೀನು ಪೂರ್ವ ಪಶ್ಚಿಮ ದಕ್ಷಿಣೋತ್ತರ ದಿಕ್ಕುಗಳಿಗೆ ಹರಡಿಕೊಳ್ಳುವಿ. ನಿನ್ನ ಮೂಲಕವೂ ನಿನ್ನ ಸಂತತಿಯ ಮೂಲಕವೂ ಭೂಮಿಯ ಎಲ್ಲಾ ಕುಲದವರಿಗೂ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗುವುದು. ಆಮೆನ್. 15 ವಾಸಿಂಗ್ಲಾ? ಇದಲ್ಲದೆ ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದು ನೀನು ಹೋಗುವ ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಕಾಪಾಡಿ ತಿರುಗಿ ಈ ದೇಶಕ್ಕೆ ಬರಮಾಡುತ್ತೇನೆ. ನಾನು ನಿನಗೆ ಹೇಳಿದ್ದನ್ನೆಲ್ಲ ನೆರವೇರಿಸಿದ ಹೊರತು ಬಿಡುವುದಿಲ್ಲ ಅಂದನು. ஹalleluya. ஹalleluya. 15வது வசனம் யாக்கோபுக்கு மட்டும் சொன்ன அந்த ஸ்பெஷல் வாக்குத்தத்தம். 15ನೇ ವಾಕ್ಯ ಯಾಕೋಬನಿಗೆ ಮಾತ್ರ ಮಾಡಿದ ವಿಶೇಷ ವಾಗ್ದಾನ. மற்ற ஏற்கனவே வாசித்த வசனங்கள் எல்லாம், ಈಗಾಗಲೇ ಓದಿದಂತ ವಾಕ್ಯಗಳೆಲ್ಲ இதைத்தான் ஆபிரகாமிடமும் சொன்னார், ಅಬ್ರಹಾಮನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಿದನು, ஈசாக்கிடமும் சொல்லுகிறார், ಈಸಾಕನ ಬಳಿಯಲ್ಲೂ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, யாக்கோபிடமும் மீண்டும் அதை உறுதிப்படுத்துகிறார். ಮತ್ತೆ ಯಾಕೋಬನ ಬಳಿಯಲ್ಲೂ ಕೂಡ ಅದನ್ನ ದೃಢಪಡಿಸ್ತಾ இப்ப ಇದ್ದಾನೆ. யாக்கோபு யாரு? ಈಗ ಯಾಕೋಬನು ಯಾರು? தூங்குறவங்க எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபு யாரு? ಯಾಕೋಬನು ಯಾರು? தூங்குறவங்க கிட்ட தானே ನಿದ್ದೆ கேட்டாங்க. ಮಾಡೋರೆಲ್ಲ ಹೇಳ್ರಿ ಅಂದೆ. ஹalleluya. ஹalleluya. யாக்கோபு யாரு? இப்போ ಈಗ ಯಾಕೋಬನು ಯಾರು? வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளி, ವಾಗ್ದಾನದ ಬಾಧ್ಯಸ್ಥನು. வாக்குத்தத்தத்தின் ವಾಗ್ದಾನದ சுதந்திரவாளி. ಬಾಧ್ಯಸ್ಥನು. இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லி ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ இஸ்ரவேல் ஜனங்கள் அழைக்கப்படுகிறார்கள். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಕರೆಯಲ್ಪಡ್ತಾರೆ. அந்த இஸ்ரவேல் யாரு? ಆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಯಾರು? அதுதான் யாக்கோபு. ಅದೇ ಯಾಕೋಬ. அப்ப அவனுடைய சந்ததி, ಆತನ ಸಂತತಿ அவனுடைய பெயரால் அழைக்கப்படுகிறார்கள். ಆತನ ಹೆಸರಿನಿಂದ ಕರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, அவர்கள் வாழ்ந்த தேசமும், ಆತನು ಜೀವಿಸಿದ ದೇಶ, அவர்கள் சந்ததி வாழ்ந்த தேசம் ಆತನ ಸಂತತಿ ಬಾಳಿದಂತ ದೇಶ அவனுடைய பெயரால் தான் அழைக்கப்படுகிறது. ಆತನ ಹೆಸರಾಗಿ ಕರೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. அன்னைக்கு மட்டும் அல்ல, ಆ ದಿನ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, இன்று வரைக்கும் ಇವತ್ತಿನ ತನಕ அவனுடைய சந்ததி யார்? ಆತನ ಸಂತತಿಯವರು அவருடைய பெயரால் தான் ಆತನ ಹೆಸರಿನಿಂದ ஒரு தேசமாக அழைக்கப்படுகிறார்கள். ಒಂದು ದೇಶವಾಗಿ ಕರೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எந்த தேசம்? ಯಾವ ದೇಶ? ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்போ அந்த யாக்கோபு எவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு நபர் பாருங்க. ಹಾಗಾದ್ರೆ ಯಾಕೋಬನು ಎಷ್ಟು ವಿಶೇಷವಾದ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ದಾನೆ. அவன் ஒரு தனி நபர் மாத்திரம் அல்ல, ನೋಡ್ರಿ, ಅವನು ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ, ಒಬ್ಬಂಟಿಗನಾದ ವ್ಯಕ್ತಿ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, அவன் ஒரு தேசம். ಆತನ ಒಂದು ದೇಶ. அவன் ஒரு தேசமாக மாற ஆண்டவர் எப்படியெல்லாம் அவனை உருவாக்கினார் என்று சொல்லிதான் நான் இந்த நாளிலே தியானிக்க போகிறேன். ಯಾಕೋಬನು ಒಂದು ದೇಶವಾಗಿ ಬದಲಾಗುವುದಕ್ಕೆ ದೇವರು ಯಾವ ರೀತಿಯೆಲ್ಲ ರೂಪಿಸಿದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಇವತ್ತಿನ ಸಂದೇಶದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ಎಲ್ಲರೂ ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? எல்லாரும் உற்சாகமா இருக்கிறீங்களா? ಎಲ್ಲರೂ ಉತ್ಸಾಹವಾಗಿದ್ದೀರಾ? வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளியை தேவன் உருவாக்கும் விதம், ವಾಗ್ದಾನದ ಬಾಧ್ಯಸ್ಥನನ್ನು ದೇವರು ರೂಪಿಸುವಂತ ಒಂದು ವಿಧಾನ. வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளியை தேவன் உருவாக்கின விதம், ವಾಗ್ದಾನದ ಬಾಧ್ಯಸ್ಥನನ್ನು ದೇವರು ರೂಪಿಸಿದ ಒಂದು ವಿಧಾನ. சும்மா எல்லாம் ஈஸியா, அவ்வளோ ஈஸியா ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது. ನಾವು ಸಾಧಾರಣವಾಗಿ ದೇವರ ವಾಗ್ದಾನವನ್ನು ಸ್ವತಂತ್ರಿಸಿಕೊಳ್ಳಕ್ಕಾಗಲ್ಲ. யாக்கோபும் அப்படிதான். ಯಾಕೋಬು ಹಾಗೇನೆ. ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தினார் தான், ದೇವರು ವಾಗ್ದಾನವನ್ನು ಆತನಿಗೆ ದೃಢಪಡಿಸಿದ. ஆனாலும் அவன் அவ்வளவு எளிதாக அந்த வாக்குத்தத்தத்தை அவன் சுதந்திரிக்க முடியாது. ಆದರೂ ಕೂಡ ಅಷ್ಟು ಸುಲಭವಾಗಿ ವಾಗ್ದಾನವನ್ನು ಸ್ವತಂತ್ರ ಮಾಡ್ಕೊಳ್ಳಕ್ ಆಗ್ಲಿಲ್ಲ. அந்த வாக்குத்தத்தத்தை அவன் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால், ವಾಗ್ದಾನವನ್ನು ಸ್ವತಂತ್ರಿಸಿಕೊಳ್ಬೇಕಂದ್ರೆ ஆண்டவர் எப்படியெல்லாம் அவனை உருவாக்குகிறாரோ, ದೇವರು ಯಾವ ರೀತಿ ಎಲ್ಲ ಆತನ ರೂಪಿಸ್ತಾರೋ அப்படியெல்லாம் அவன் உருவாக வேண்டும். ಆ ರೀತಿ ಎಲ್ಲ ರೂಪಿಸಬೇಕು. அதற்கு அவன் சில படிகளை கடக்க வேண்டும். ಅದಕ್ಕಾಗಿ ಅವನು ಕೆಲವು ಮೆಟ್ಟಿಲುಗಳನ್ನು ಅಥವಾ ಹಂತಗಳನ್ನು ದಾಟಬೇಕು. அதுல முதல் ஸ்டெப் என்னன்னா, ಅದರಲ್ಲಿ ಮೊದಲನೇ ಹಂತ ಏನಂದ್ರೆ, அந்த ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ಆದಿಕಾಂಡ 32ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನೇ ಇವತ್ತು ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. முதல் அவன் எந்த படியை, எந்த ஸ்டெப்பை அவன் கடக்க வேண்டியது இருந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ಮೊದಲನೇದಾಗಿ ಯಾವ ಹಂತವನ್ನು ಅವನು ದಾಟಬೇಕಾಯಿತು ಅಂತ ನೋಡುವಾಗ, ஒரு விலையேற பெற்ற ஒரு நோக்கத்திற்காக, திட்டத்திற்காக ஒரு நபர் அழைக்கப்பட வேண்டும், தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஏனோ தானவென்று வாழ முடியாது. ಒಂದು ಬೆಲೆ ಬಾಳುವಂತ ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ, ಯೋಚನೆಗಾಗಿ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಕರೆಯಲ್ಪಡ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ಅವನು ಸುಮ್ಮನೆ ಏನೋ ತಾನೋ ಅಂತ ಜೀವಿಸಕ್ ಆಗಲ್ಲ. தேவன் எதிர்பார்க்கிற குவாலிட்டிஸ் அவரிடத்திலே காணப்பட வேண்டும். ದೇವರು ಎದುರು ನೋಡುವಂತ ಗುಣ ಲಕ್ಷಣಗಳು ಅವರಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. முதல் ஸ்டெப் என்னன்னா, ಮೊದಲನೇ ಒಂದು ಹಂತ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ,
அவனுடைய உறவு சரி செய்யப்பட வேண்டும். ಅವನ ಸಂಬಂಧ ಫಸ್ಟ್ ಸರಿಯಾಗಬೇಕು. ಮುರಿದ ಉறவு ಸರಿ செய்யப்பட வேண்டும். ಒಡೆದು ಅಥವಾ ಮುರಿದು ಹೋಗಿರುವಂತ ಸಂಬಂಧ ಸರಿ ಮಾಡಬೇಕು. யாரோடு அவனுடைய உறவு முறிந்திருந்தது? ಯಾರೊಂದಿಗೆ ಆತನ ಸಂಬಂಧ ಮುರಿದೋಗಿತ್ತು? அவனுடைய சகோதரனோடு, ತನ್ನ ಅಣ್ಣನೊಂದಿಗೆ. முதலாவதாக அவனுடைய சகோதரனோடு அவன் சமாதானமாக வேண்டும். ಮೊದಲನೇದಾಗಿ ಅವನ ಅಣ್ಣನ ಜೊತೆ ಅವನು ಸಮಾಧಾನ ಆಗಬೇಕು. விசேஷித்த நோக்கம் திட்டம் தேவன் உங்கள் மேல் இருக்குமே என்று சொன்னால், ವಿಶೇಷವಾದ ಯೋಚನೆ ಉದ್ದೇಶ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ದೇವರದು ಇರುವುದಾದ್ರೆ நாம் எல்லாரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும். ನಾವೆಲ್ಲರೊಂದಿಗೆ ಸಮಾಧಾನವಾಗಿರಬೇಕು. பகை இருக்கக்கூடாது, ಹಾಗೆ ಇರಬಾರ್ದು. கசப்பு இருக்கக்கூடாது, ಕಹಿತನ ಇರಬಾರ್ದು, வைராக்கியம் இருக்கக்கூடாது, ವೈರಾಗ್ಯ ಇರಬಾರ್ದು, சண்டை இருக்கக்கூடாது, ಜಗಳ ಇರಬಾರ್ದು, பிரிவினை இருக்கக்கூடாது, பிரிவினை ವಿಭಜನೆ ಇರಬಾರ್ದು, மன்னியாத தன்மை இருக்கக்கூடாது, ಕ್ಷಮಿಸದೇ ಇರುವ ಸ್ವಭಾವ ಇರಬಾರ್ದು. ஹalleluya ஹalleluya. இப்ப இதெல்லாம் இந்த சகோதரர்களுக்குள்ளாக இருக்கிறது. ಇದೆಲ್ಲ ಈ ಸಹೋದರೊಟ್ಟಿಗೆ ಇರ್ತಿತ್ತು. நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும்ல. ನಮ್ಗೆ ಎಲ್ರಿಗೂ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಲ್ವಾ? ரொம்ப மெசேஜ் போர் அடிக்குதோ? ಮೆಸೇಜ್ ನಿಮಗೆ ಬೋರ್ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? அப்படியே தூங்குறீங்களே? ಎಲ್ಲ ನಿದ್ದೆ எனக்கு ಮಾಡ್ತಿದ್ದೀರಲ್ಲ? ஒண்ணே மட்டும் புரியவே மாட்டேங்குது. ಒಂದು ಮಾತ್ರ ನನಗೆ ಅರ್ಥನೇ ಆಗಲ್ಲ. ஆண்டுடைய சமூகத்துல இருக்கும் பொழுது எப்படி தூங்க முடியும்? ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಾವು ಇರುವಾಗ ನಾವು ಯಾವ ರೀತಿ ನಿದ್ದೆ ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತೆ? சொல்லுங்க, யாராவது ஆன்சர் ಹೇಳ್ರಿ, ಯಾರಾದ್ರೂ ಉತ್ತರ ಕೊಡಿ. ದೇವರ எனக்கு இதுவரைக்கும் ஆன்சர் கிடைக்கல. ನನಗೆ ಇದುವರೆಗೂ ಉತ್ತರ ಸಿಕ್ಕಿಲ್ಲ. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. ನಿಮ್ಗೇನಾದ್ರೂ ಗೊತ್ತಿದ್ರೆ ಹೇಳಿ. அது எப்படி தூக்கம் வரும்? ಯಾವ ರೀತಿ ನಿದ್ದೆ ಬರುತ್ತೆ? அப்ப பிரச்சனை நம்ம மேல இருக்கு. ಆಗ ಸಮಸ್ಯೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇದೆ. அதை ஆராய்ந்து பாருங்கள். ಅದನ್ನು ಪರೀಕ್ಷೆ ಮಾಡಿ ನೋಡಿ. ஹalleluya 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 ஹalleluya. பாருங்க, இங்க யாக்கோபுக்கும் அவருடைய சகோதரனாகிய ஏசாவுக்கும் ஒரு பிரிவினை இருக்கிறது. ಯಾಕೋಬನಿಗೂ ಆತನ ಅಣ್ಣನಾದ ಏಸಾವನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ವಿಭಜನೆ ಇದೆ. அது சரி செய்யப்பட வேண்டும். ಅದನ್ನ ಸರಿ ಮಾಡಬೇಕು. 32ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம். 32ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ. ஓகே, அதற்கு முன்பதாக ಅದಕ್ಕೆ இந்த ಮುಂಚಿತವಾಗಿ பிரிவினை வருவதற்கு காரணம் என்ன? ಈ ವಿಭಜನೆ ಬರುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು? நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ಚೆನ್ನಾಗಿ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು. தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கினிடத்திலே யாக்கோபு தந்திரமாக தன்னுடைய அண்ணனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இவன் பெற்றுக்கொள்கிறான். ತನ್ನ ತಂದೆಯಾದ ಈಸಾಕನ ಬಳಿಯಲ್ಲಿ ತನ್ನ ಅಣ್ಣನಿಗೆ ಸಿಗಬೇಕಾದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಮೋಸದಿಂದ ಇಲ್ಲಿ ಯಾಕೋಬನು ಪಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவன் வாங்கினது வேண்டுமென்றால் வாங்கின முறை ஒருவேளை அது கொஞ்சம் தவறாக இருந்தாலும், ಅವನು ತೆಗೆದುಕೊಂಡ ವಿಧಾನ ಸ್ವಲ್ಪ ತಪ್ಪಾಗಿದ್ರು ಕೂಡ, இவன் தான் யாக்கோபு தான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம், சித்தம். ಯಾಕೋಬನೇ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದು ದೇವರ ಚಿತ್ತ ಮತ್ತೆ ತೀರ್ಮಾನ. அது அவனுடைய தாயினுடைய வயிற்றில் இருக்கும் போதே தேவனால் உண்டான தீர்மானம். ತಾಯಿಯ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗಲೇ ದೇವರು ಮಾಡಿದ ತೀರ್ಮಾನ. இப்போ யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தை தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். ಈಗ ಯಾಕೋಬನು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ತನ್ನ ತಂದೆಯ ಬಳಿಯಿಂದ ಪಡ್ಕೊಳ್ತಾನೆ. இப்போ இந்த விஷயம் யாருக்கு தெரியுது? ಈ ವಿಚಾರ ಯಾರಿಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ? ஏசாக்கு. ஏசாவನಿಗೆ. அவன் தான் ஏமாற்றப்பட்டதை நினைத்து மிகவும் யாக்கோபின் மேலே அவன் கோபமாயிருக்கிறான். ಅವನು ನಾನು ಮೋಸ ಹೋಗ್ಬಿಟ್ಟೆ ಗೊತ್ತಾದ ಮೇಲೆ ಯಾಕೋಬನ ಮೇಲೆ ಬಹಳ ಕೋಪಗೊಳ್ತಾನೆ. தகப்பன் அவனை ஆசீர்வதித்தான் என்று அவன் அறிந்து தன்னுடைய சகோதரனை பகைத்தான் என்று வசனம் சொல்லுகிறது. ತಂದೆ ಅವನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ ಎಂಬ ವಿಚಾರ ಗೊತ್ತಾದ ತಕ್ಷಣ ಅವನು ತನ್ನ ಸಹೋದರನ ಹಗೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவன் மனசுக்கு அவன் நினைக்கிறான், இப்படி ಅವನು ಈ ರೀತಿ ನೆನೆಸ್ಕೊತಾನೆ. ஏசா நினைக்கிறான், ஏசாವ ನೆನೆಸ್ಕೊತಾನೆ, ஒரு நாள் வரும், ಒಂದಿನ ಬರುತ್ತೆ, என் தகப்பனுக்காக நான் துக்கிக்கிற ஒரு நாள் வரும், ತಂದೆಗಾಗಿ ದುಃಖಿಸುವಂತ ಒಂದು ದಿನ ಬರುತ್ತೆ, அன்றைக்கு நான் அவனை கொன்று போடுவேன் என்று அவன் சொல்லிக்கொள்கிறான். ನಾನು ಅವನನ್ನು ಕೊಲ್ಲುವೆನು ಎಂಬುದಾಗಿ ಅವನು ಹೇಳ್ಕೊಳ್ತಾನೆ. இந்த விஷயம் இப்ப யாருக்கு தெரியுது? ಈ ವಿಚಾರ ಈಗ ಯಾರು ಗೊತ್ತಾಗುತ್ತೆ? அவனுடைய பெற்றோராகிய ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் தெரிகிறது. ಎತ್ತವರಾದ ಈಸಾಕ ಮತ್ತೆ ರೆಬೆಕ್ಕಳಿಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. உடனே என்ன பண்றாங்க? ಕೂಡಲೇ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? யாக்கோப ரெபேக்காளுடைய தகப்பன் வீட்டிற்கு பதாம் அராமுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். ಅಲ್ಲಿ ರೆಬೆಕ್ಕಳ ತಂದೆಯ ಮನೆಯಾದ ಪದ್ದಾಮ್ ಆರಾಮಿಗೆ ಕಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அங்க அவன் எத்தனை வருஷம் இருக்கிறான்? ಎಷ್ಟು ವರ್ಷ ಇದ್ದ ಅಲ್ಲಿ? 20 வருஷம் இருக்கிறான். 20 ವರ್ಷ ಇದ್ದ. இதுல ஒரு சின்ன ஒரு தெளிவு, ಇದು ಒಂದು ಚಿಕ್ಕ ಸ್ಪಷ್ಟತೆ. சரி, அவன் அங்க போறான், ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತಾನೆ, அவன் ராகேலை விரும்புகிறான், ಅಲ್ಲಿ ರಾಹೇಲ್ನ ಇಷ್ಟಪಡ್ತಾನೆ. அவனுடைய மாமனாகிய லாபான் என்ன சொல்றான்? ಆತನ ಮಾವನಾದ ಲಾಬಾನ್ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? நான் அவளுக்கு தர்றேன், அவளை உனக்கு நான் தர்றேன், ರಾಹೇಲ್ ನಿನಗೆ ಕೊಡ್ತೀನಿ, ஆனா எத்தனை வருஷம் அவளுக்காக வேலை செய்யணும்? ಆದ್ರೆ ಎಷ್ಟು ವರ್ಷ ನೀನು ಅವಳಿಗೋಸ್ಕರ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು? 7 வருஷம் வேலை செய்யணும். 7 ವರ್ಷ ನೀನು ಸೇವೆ வேலை ಮಾಡಬೇಕು. செய்தானா இல்லையா?
வேலை செய்தானா இல்லையா? ಕೆಲ್ಸ ಸೇವೆ ಮಾಡಿದ್ನ ಇಲ್ವಾ? ஆமா, விரும்புற பொண்ணாச்சே. ಹೌದು, ಅವನು ಇಷ್ಟಪಡ ಹುಡುಗಿ ಅಲ್ವಾ? அவளை பார்த்துட்டே அப்படியே மந்தையை மேய்ச்சிட்டான். ಹಂಗೆ ಅವಳನ್ನ ನೋಡ್ಕೊಂಡೇ அவளை பார்த்தான் ஆட பார்த்தான், அவளை பார்த்தான் ஆட பார்த்தான். 7 வருஷம் அவனுக்கு சல்லுன்னு போயிடுச்சு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, ಆಡನ್ನ ನೋಡ್ತಾನೆ, ಅವಳ ಮುಖ ನೋಡ್ತಾನೆ, ಆಡನ್ನ ನೋಡ್ತಾನೆ, ಅವಳ ಮುಖ ನೋಡ್ತಾನೆ. ಅವನಿಗೆ 7 ವರ್ಷ ಹೋಗಿದ್ದೆ ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ. அவளோட தான் விரும்புகிற பெண்ணை திருமணம் செய்யலாம் என்று அவளோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். ತುಂಬಾ ಹಂಬಲಿಕೆಯಿಂದ ತನ್ನ ಇಷ್ಟಪಡ ಹುಡುಗಿನ ಮದುವೆ ಮಾಡ್ಕೋಬೇಕು ಅಂತ ಅವನು ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஒரு பெரிய ஆப்பு அவனுக்கு தலையில, ಒಂದು ದೊಡ್ಡ ಆಪು ಅವನ ತಲೆ ಮೇಲಿತ್ತು. இளையாள கொடுத்துட்டான் அவங்க மாமா. ಅವ್ರ ಮಾವ ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ದೊಡ್ಡವಳನ್ನ ಕೊಟ್ಬಿಟ್ಟ. சரி, ஆனாலும் லாபான் கொஞ்சம் நல்ல மனுஷன் பாருங்க. ಸರ್, ಆದ್ರೂ ಕೂಡ ಲಾಬಾನ್ ನೋಡ್ರಿ, யாக்கோபிட்ட என்ன சொல்றான்? ಯಾಕೋಬ್ ಹತ್ರ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? ராகேலை எப்பொழுது யாக்கோபுக்கு கொடுத்தான்? ರಾಹೇಲನನ್ನು ಯಾವಾಗ ಯಾಕೋಬನಿಗೆ ಕೊಟ್ಟನು? 7 வருடம் கழித்தா? 7 ವರ್ಷ ಆದ್ಮೇಲ? 7 நாள் கழித்தா? 7 ದಿನ ಆದ್ಮೇಲ. 7 ವರ್ಷ, 7 வருஷங்கிறாங்க. சரி, நீங்க வசனத்தை வாசிச்சீங்கன்னா தான் தெரியும். சரி, 7 ದಿನ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஓகே, ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம், ஆதிகாண்ட 29ನೇ ಅಧ್ಯಾಯ 27 28 யாராவது வாசியுங்கள். அடுத்த வசனம். போதும் ஆண்டி, தேங்க்யூ ஆண்டி. எல்லாரும் கேட்டீங்களா? கேட்டிருக்காது, மைக் இல்ல, ಕೇಳಿಸ್ಕೊಂಡಿಲ್ಲ. இப்ப சொல்லுங்க, எப்போ ராகேலை யாக்கோபுக்கு லாபான் கொடுத்தான்? ಯಾವಾಗ ಯಾಕೋಬನು ಲಾಬಾನನ್ನು ಯಾಕೋಬನಿಗೆ ರಾಹೇಲನ್ನು ಕೊಟ್ಟನು? 7 வருஷமா 7 நாளா? 7 நாள். 7 நாள் தான். சொல்லுங்க. 7 ದಿನ. 7 நாள் தான். தைரியமா சொல்லுங்க. 7 ದಿನ. வசனம் தான், நான் பொய்யா என்னுடைய கதையை சொல்லல, வசனத்தை தான் நான் சொல்றேன். 7 ದಿನ ಆದ್ಮೇಲೆ ರಾಹೇಲಳನ್ನು ಮತ್ತೆ ಕೊಟ್ಟನು. ஆனா ஒரு கண்டிஷன் பேர்ல கொடுக்குறான். ಆದ್ರೆ ಒಂದು ಷರತ್ತು ಕೊಡ್ತಾನೆ. நீ 7 நாள் அவளுடைய கடமையை நிறைவேற்று, நான் வந்து இவளையும் உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு 7 ದಿನ ವಾರವನ್ನು ಪೂರೈಸು, ಇವಳನ್ನು ನಿನಗೆ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು, ஆனா நீ அவளுக்காக இன்னும் 7 வருஷம் என்கிட்ட வேலை செய்யணும். ಆದರೆ ನೀನು ಇನ್ನು 7 ವರ್ಷ ನನಗೆ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು. அப்ப எப்போ ராகேலை யாக்கோபுக்கு லாபான் கொடுக்கிறான்? ಹಾಗಾದ್ರೆ ಲಾಬಾನನ್ನು ಯಾವಾಗ ಯಾಕೋಬಳಿಗೆ ಕೊಡ್ತಾನೆ? ராகேலை லேயாளை திருமணம் முடித்து 7 நாள் கழித்து. லேயளನ್ನು ಮದುವೆ ಮಾಡಿ ಆಮೇಲೆ 7 ದಿನ ಕಳೆದು ಕೊಡ್ತಾನೆ. ஓகே, இப்போ அவளுக்காக மறுபடியும் 7 வருஷம், அப்புறம் மந்தைகளுக்காக 7 வருஷம், இப்போ 20 வருஷம் மாமனார் ஊர்ல இருந்தாயிட்டு, இப்பொழுது மீண்டும் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி தன்னுடைய சொந்த ஊருக்கு அவன் கடந்து செல்ல ಈಗ இருக்கிறான். 7 ವರ್ಷ ಆಮೇಲೆ 20 ವರ್ಷಗಳು ಅವನಲ್ಲಿ ತನ್ನ ಲಾಬಾನನ ಬಳಿಯಲ್ಲಿದ್ದ. ಆಮೇಲೆ ಮತ್ತೆ ಕರ್ತನೆ ಹೇಳುವ ದೇಶಕ್ಕೆ ಅವನು ಹಿಂತಿರುಗಬೇಕು. 31:3 31:3 வாசியுங்கள். நீங்க மைக்ல வாசிச்சா நல்லா இருக்கும். 31:3. ಮತ್ತು ಯೆಹೋವನು ಅವನಿಗೆ, ನಿನ್ನ ತಂದೆ ತಾತಂದಿರ ದೇಶಕ್ಕೂ ನಿನ್ನ ಬಂಧುಗಳ ಬಳಿಗೂ ತಿರುಗಿ ಹೋಗು, ನಾನು ನಿನ್ನೊಂದಿಗೆ ಇರುವೆನು ಎಂದು ಹೇಳಿದನು. அப்ப அவனாக இஷ்டப்பட்டு வரவில்லை. ಹಾಗಾದ್ರೆ ಅವನಾಗಿ ಇಷ್ಟಪಟ್ಟು ಬರಲಿಲ್ಲ. கர்த்தர் அவனை ஏவினதன்படியே, ಕರ್ತನು ಅವನನ್ನು ಪ್ರೇರೇಪಿಸಿದ ರೀತಿ, நீ இப்போ உன் சொந்த தேசத்திற்கு போ, ಈಗ ನೀನು ತಿರುಗಿ ನಿನ್ನ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗು, தேவனுடைய கட்டளையின் பெயரிலே, ದೇವರ ಆಜ್ಞೆಯ ಮೇರೆಗೆ. இப்ப சொந்த ஊருக்கு தன்னுடைய குடும்பத்தாரோடு, ஆடு மாடுகள் மந்தை எல்லா மிருக ஜீவன்களோடு அவன் திரும்பி வந்து கொண்டிருக்கிறான். ಅವನು ತನ್ನ ಪೂರ್ತಿ ಪರಿವಾರದೊಂದಿಗೆ, ಆಡು ಮಾಡು ಎಲ್ಲಗಳೊಂದಿಗೆ ಅವನು ಹಿಂತಿರುಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. இப்பதான் ಈಗಲೇ ஆண்டவே ಅರ್ಧ ದಾರಿ ಮಾರ್ಗ ಮಧ್ಯದಲ್ಲಿ அங்க யார் இருக்கிறா? ಅಲ್ಲಿ ಯಾರಿದ್ದಾರೆ? சொந்த ஊருக்கு போகிற அந்த வழியில யாருடைய ஊர் இருக்கிறது? ಅಲ್ಲಿ ಅವನು ಸ್ವದೇಶಕ್ಕೆ ಹೋಗುವ ಮಾರ್ಗ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯಾರ ಊರಿದೆ? ஏசாவுடைய ஊர் இருக்கு. ಏಸಾವನ ಊರಿದೆ. அதான் 32ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். ಅದೇ 32ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ ನಾವು ಓದ್ತೇವೆ. அந்த ஏசாவுடைய ஊர் இருக்கு, ஏதோம் சீமை, அந்த சேயீர் தேசத்துல தன்னுடைய சகோதரனை போய் பார்க்க வேண்டும் என்கிறதான ஒரு ஏவுதலை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். ಅವನು ಮಾರ್ಗ ಮಧ್ಯೆ ಹೋಗುವಾಗ ಏಸಾವನು ವಾಸಿಸುವ ಸೇಯಿರ್ ಪರ್ವತ ಅಥವಾ ಸೇಯಿರ್ ಊರಿಗೆ ಹೋಗ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕರ್ತನ್ ಪ್ರೇರೇಪಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. கவனிங்க,
ಗಮನಿಸ್ರಿ, ஏன் அவன் ஏசாவிடத்திலே போக வேண்டும் என்று சொல்லி தேவன் அவனை அப்படியாக நடத்துகிறார் என்று சொன்னால் இவன் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளி. ಯಾಕೆ ದೇವರು ಅವನು ಆ ಮಾರ್ಗವಾಗಿ ಹೋಗ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಪ್ರೇರೇಪಣೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂದ್ರೆ ಅವನು ವಾಗ್ದಾನದ ಬಾಧ್ಯಸ್ಥ. அவன் மேலே ஒரு நோக்கம் இருக்கிறது, ಅವನ ಮೇಲೆ ಒಂದು ಉದ್ದೇಶ ಇದೆ, ஒரு அழைப்பு இருக்கிறது. ಒಂದು ಕರೆಯುವಿಕೆ ಇದೆ. அது நிறைவேறணும்னா ಅದು ನೆರವೇರಬೇಕಾದ್ರೆ தன்னுடைய சகோதரனோடு அவன் சமாதானமாக வேண்டும். ತನ್ನ ಅಣ್ಣನೊಂದಿಗೆ ಅವನು ಸಮಾಧಾನ ಆಗ್ಬೇಕು. இப்ப என்ன நடக்கிறது? ಈಗ ಏನ್ ನಡೀತಾ ಇದೆ? யாக்கோபு ஏசாவின் இடத்துல போகிறதுக்கு ஆட்களை அனுப்பி வைக்கிறான். ಯಾಕೋಬನು ಏಸಾವನ ಬಳಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಸೇವಕರನ್ನ ಕಳಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவனுடைய கதையெல்லாம் சொல்றான். ಆ ಕತೆ ಎಲ್ಲ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. லாபான்ட்ட இருந்தேன், ನಾನು ಲಾಬಾನ್ ಹತ್ರ ಇದ್ದೆ, இப்ப சொந்த ஊருக்கு போக போகிறேன், ಈಗ ನನ್ನ ಸ್ವಂತ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗ್ತೀನಿ, அப்ப என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், ದೇವರು ನನ್ನ ಆಶ್ರಯಿಸಿದ್ದಾನೆ. அதனால அவனுக்கு சில gift எல்லாம் கொடுத்து அனுப்புகிறான். ಅದ ಕೆಲವು ಕಾಣಿಕೆಗಳನ್ನೆಲ್ಲ ಕೊಟ್ಟು ಕಳಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல பாருங்க, ಅಲ್ಲಿ ತನಕ ಯಾವ ಸಮಸ್ಯೆನೂ ಇಲ್ಲ, எந்த பிரச்சனையும் இல்ல, ಯಾವ ಸಮಸ್ಯೆನೂ ಇಲ್ಲ, எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ. இப்ப எப்ப பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா ಯಾವಾಗ ಸಮಸ್ಯೆ ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತೆ ಅಂದ್ರೆ இப்ப அந்த ஆட்கள் மறுபடியும் யாக்கோபிட்ட திரும்பி வந்து என்ன சொல்றாங்க, ಈ ಸೇವಕರುಗಳು ಬಂದು ಮತ್ತೆ ಯಾಕೋಬನ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರಂದ್ರೆ, ஏசாட்ட போயிட்டு வந்தோம், ನಾವ್ ಏಸಾವನ ಬಳಿ ಹೋಗಿ ಬಂದೋ. அவன் என்ன பண்றான், ಅವನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, 400 பேரோட உம்மை சந்திக்க வந்துட்டு இருக்கிறான், 400 ಜನರೊಂದಿಗೆ ನಿನ್ನನ್ನು ಸಂಧಿಸುವುದಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஹalleluya ஹalleluya. இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல யாக்கோபுக்கு. ತನಕ ಯಾಕೋಬನಿಗೆ ಯಾವ ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ. ஏதோ நம்ம கொடுக்கிற கிஃப்ட வாங்கிக்கிட்டு அண்ணன் சும்மா இருந்துருவான் அப்படின்ட்டு அவன் நினைச்சான். ಅವನು ಏನೋ ನಾನು ಕೊಡುವಂತ ಉಡುಗೊರೆಗಳನ್ನು ಅಣ್ಣ ತಗೊಂಡು ಸುಮ್ಮನೆ ಬಿಡ್ತಾನೆ ಅಂತ ಯಾಕೋಬ ನೆನ್ಸ್ಕೊಂಡ. அவன் வருவான் இவன் எதிர்பார்க்கல, ಆದ್ರೆ ಅವನು ಬರ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೆದರು ನೋಡಿಲ್ಲ. அவன் சும்மா வந்தாலும் பரவாயில்ல, ಸುಮ್ನೆ ಬಂದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ. எத்தனை பேரோடு வர்றான், ಎಷ್ಟು ಜನರ ಸಮೇತ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ, 400 பேரோடு வர்றான். 400 ಜನರ ಸಮೇತ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. யாக்கோபும் அவன் கூட இருந்த அவனுடைய மனைவிமார் பிள்ளைகள் வேலைக்காரர்கள் எல்லாம் சேர்த்தா ஒரு 100 பேருக்குள்ளதான் வருவாங்க. ಯಾಕೋಬ ಅವನ ಹೆಂಡತಿ ದಾಸಿಯರು ಸೇವಕರು ಎಲ್ಲ ಸೇರಿ ಇದ್ರೆ 100 ಜನ ಆಗ್ಬೋದು. நிறைய வேலைக்காரர்கள் அவர்களுக்கு இருப்பார்கள், ತುಂಬಾ ಜನ ಕೆಲಸದವರು ಅವ್ರ ಜೊತೆ ಇರ್ತಾರೆ. அதனால ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 100 பேருக்குள்ள இருக்கலாம். ಅದರಿಂದ ಒಂದು ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಒಂದು ಸುಮಾರು ಲೆಕ್ಕ ಪ್ರಕಾರ 100 ಜನ ಇರಬಹುದು. ஆனா அங்க எத்தனை பேர் வர்றாங்க, ಆದ್ರೆ ಆ ಕಡೆಯಿಂದ ಎಷ್ಟು ಜನ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ, 400 பேரு. 400 ಜನ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಓದುವಾಗ 7வது வசனத்துல 7ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து, ಆಗ ಯಾಕೋಬನು ಬಹು ಭಯ ಉಂಟಾ, 400 பேரோட வர்றான்னு தெரிஞ்ச உடனே இவனுக்குள்ள கிளி வந்துருச்சு. 400 ಜನರ ಸಮೇತ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಿದಾಗ ಇವನೊಳಗಡೆ ಒಂದು ಭಯ ಉಂಟಾಯ್ತು. சும்மா பயம் இல்ல, ಸುಮ್ನೆ ಭಯ ಅಲ್ಲ, மிகுந்த பயம், ಕಳವಳ ಉಂಟಾಯ್ತು. ஐயோ போச்சுடா, ಅಯ್ಯೋ ಹೋಯ್ತಪ್ಪ, போச்சு, எல்லாம் போச்சு. ಎಲ್ಲ ಹೋಯ್ತು. அதனால அவன் என்ன பண்றான்னா, ಆದ್ರಿಂದ ಅವನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, அவன் ஒண்ணும் ஓடல, ಅವನಿಗೇನು ಓಡ್ಲಿಲ್ಲ. கடவுளே நான் இப்ப என்ன செய்வேன், ಅಯ್ಯೋ ದೇವರೇ ನನಗೆ வந்தா எல்லாரையும் கொண்டு போட்டுருவானே, ಬಂದ್ರೆ ಎಲ್ಲರನ್ನು ಕೊಂದ. அவன் வந்தா கொஞ்சம் பேராவது தப்பிக்கணும்ட்டு அவன் ஒரு குரூப்பை என்ன ஒரு குரூப் எல்லாம் பிரிக்கிறான், கொஞ்சம் பேர் இங்க கொஞ்சம் பேர் முன்னாடி போட்டோம் என்ன கொஞ்சம் பேர் அப்படின்ட்டு அவன் அங்கலாய்க்கிறான், போராடுறான், என்னென்னலாமோ அவனுக்குள்ள ஒரு தவிப்பு உண்டாயிட்டு. ಅವನು ಬರುವಾಗ ಸ್ವಲ್ಪ ಜನರಾದ್ರೂ ತಪ್ಪಿಸ್ಕೊಳ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಜನರನ್ನ ವಿಭಜನೆ ಮಾಡ್ತಾನೆ, ಅವ್ರನ್ನ ಅಂಗಲಾಚ್ತಾನೆ, ಗೋಳಾಡ್ತಾನೆ, ಏನೆಲ್ಲ ಮಾಡ್ತಾನೆ. பாருங்க, ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பிக்கொள்ள இடம் உண்டேன்னு சொல்றான். ಏಸಾವನು ಒಂದು ಪಾಳೆಯದ ಮೇಲೆ ಬಿದ್ದರೂ ಮತ್ತೊಂದು ಪಾಳೆಯು ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಹೋಗುವುದು ಅಂದುಕೊಂಡನು. பாருங்க, அவன் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறக்கவில்லை. ನೋಡ್ರಿ, ದೇವ್ರು ಕೊಟ್ಟ ವಾಗ್ದಾನವನ್ನು ಅವನು ಮರ್ತಿಲ್ಲ. அவன் சொல்றான், ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, ஆண்டவரே ದೇವ್ರೇ, கீழே நீங்க 11வது 12வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆண்டவரே நான் உனக்கு நன்மை செய்வேன், உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன்னு சொன்னீரே, அதெல்லாம் அவன் சொல்றான். 12ನೇ ವಚನದಲ್ಲಿ ಆತನ ಎಲ್ಲ ಹೇಳ್ತಾನೆ, ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಿ ನಿನ್ನ ಸಂತತಿನ ಸಮೃದ್ಧ ಉಸುಬಿನಂತೆ ಅಸಂಖ್ಯವಾಗಿ ಅಭಿವೃದ್ಧಿ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಏನೆಲ್ಲ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. இது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த, ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தினார்ல 28ஆம் அதிகாரத்திலே, அதை அவன் சொல்லுகிறான். 28ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ವಾಗ್ದಾನ ದೃಢಪಡಿಸ್ತಾನಲ್ಲ, ಅದನ್ನ ಅವನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்புறமா திருப்பி 31ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் மறுபடியும் நீ ஊருக்கு போன்னு சொன்னார்ல, அதையும் சொல்றான். ಮತ್ತೆ ದೇವರು ಅವನಿಗೆ ನಿನ್ನ ಸ್ವದೇಶಕ್ಕೆ ಹೋಗು ಅಂತ ಹೇಳುವಾಗ ಮತ್ತೆ ಅದನ್ನು ಹೇಳ್ತಾನೆ. நீ உன் இனத்தாருக்கு திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தாவேன்னு இதெல்லாம் சொல்லி தான் புலம்புறான் பாருங்க. ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, ನಿನ್ನ ಸ್ವದೇಶಕ್ಕೆ ಹೋಗು, ಒಳ್ಳೆಯದನ್ನ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ಯಲ್ಲ ದೇವರೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ.
ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. தூங்குறவங்களெல்லாம் ஆண்டவர் ஒரு நாளும் ஆசீர்வதிக்க மாட்டாரு. ನಿದ್ದೆ ಮಾಡೋರ್ನೆಲ್ಲ ದೇವರು ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಲ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. தூங்குறவங்க எல்லாம் கைவிடப்பட்டு போனாங்க. ನಿದ್ದೆ ಮಾಡೋರೆಲ್ಲ ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ಟು ಹೋದ್ರು. ஆமாவா இல்லையா? ಹೌದು. அப்போ அவன் வாக்குத்தத்தத்தை எல்லாம் அவன் சொல்கிறான். ವಾಗ್ದಾನವನ್ನೆಲ್ಲ ಆತನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆனா ஒரே பயம் அவனுக்கு. ಆದ್ರೆ ಒಂದೇ ಭಯ ಅವನಿಗೆ. பாருங்க கீழ அவன் என்ன சொல்றான்னா, ಕೆಳಗಡೆ ಅವನು ಏನು ಹೇಳ್ತಾನೆ ಅಂದ್ರೆ, ஆண்டவரே அவனுடைய கைக்கு என்னை தப்பவும் அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று நான் அவனுக்கு பயந்திருக்கிறேன். ನನ್ನ ಅಣ್ಣನಾದ ಏಸಾವನು ಬಂದು ನನ್ನನ್ನು ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಅವರ ತಾಯಿಯನ್ನು ಕೊಲ್ಲುವನೋ ಏನೋ ಎಂದು ನನಗೆ ಭಯವದೆ. வாக்குத்தத்தத்தை சொல்றான். ವಾಗ್ದಾನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದ. ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? ದೇವರು ಏನು ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ರು? உன்னுடைய சந்ததியை கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. ನಿನ್ನ ಸಂತತಿಯನ್ನು ಸಮುದ್ರದ ಮರಳಿನ ಉಪಾದಿಯಲ್ಲಿ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಈಗಾಗಲೇ ದೇವರು ಹೇಳ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஏமா பிள்ளைங்க எல்லாம் அங்கங்க போனா அவங்கள கவனிக்காதீங்க, வார்த்தையை கவனிங்க. அதுல உள்ள ஒரு வார்த்தை கூட நீங்க மிஸ் பண்ணினீங்கன்னா அதனால கூட உங்க ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போக முடியும். ಮಕ್ಕಳು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಓಡಾಡಿದ್ರೆ ದಯವಿಟ್ಟು ನೀವು ಅದನ್ನ ತಲೆ ಕೆಡಿಸ್ಕೊಬೇಡಿ. ನೀವು ಇಲ್ಲಿ ದೇವ್ರ ವಾಕ್ಯ ಒಂದನ್ನ ನೀವು ಬಿಟ್ಬಿಟ್ರೆ ಅದರ ಆಶೀರ್ವಾದ ನೀವು ಪಡ್ಕೊಳಕ್ ಆಗಲ್ಲ. பாருங்க, ನೋಡ್ರಿ, ஆண்டவர் 20 வருடத்திற்கு முன்பதாக அவனுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை இப்பொழுதும் அவன் அதை நினைவில் வைத்துக்கொண்டு, நம்மளை மாதிரி ரெக்கார்டர் இல்ல, எதுவும் இல்ல, போன் இல்ல, ஆனாலும் அவன் மனதில் அதை வச்சிருக்கிறான். பாருங்க, அப்ப எவ்வளவு முறை அதை அவன் சொல்லி பார்த்து கொண்டிருந்திருப்பான். ನೋಡ್ರಿ, 20 ವರ್ಷದ ಹಿಂದೆ ದೇವರು ಮಾಡಿದ ವಾಗ್ದಾನವನ್ನ ಅವನು ನೆನಪಿನಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ರೆ, ಆ ಕಾಲದಲ್ಲಿ ನಮ್ಮ ಹಾಗೆ ಫೋನ್ ಇಲ್ಲ, ರೆಕಾರ್ಡ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಏನೂ ಇಲ್ಲ. ಆದ್ರೆ ಅವನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ವಾಗ್ದಾನನ ಎಷ್ಟು ಆಳವಾಗಿ ಮುದ್ರಿಸಿಟ್ಟಿದ್ದಾನೆ. எத்தனை முறை அதை அறிக்கை செய்திருப்பான். ಎಷ್ಟು ಸಾರಿ ವಾಗ್ದಾನ ಅರಿಕೆ ಮಾಡಿರ್ಬೋದು. இப்பவும் அதை சொல்றான். ಈಗಲೂ ಕೂಡ ಅದನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. நீங்க வந்து ஊருக்கு போ, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னீரேன்னு அதையும் சொல்றான். ನೀನು ಊರಿಗೆ ಹೋಗು, ನಾನು ನಿನ್ ಜೊತೆ ಇರ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ, ಅದನ್ನೂ ಆತನ ಹೇಳಿದಾನೆ. அப்ப எவ்வளவு தைரியமா இருந்திருக்கணும். ಅವನು ಎಷ್ಟು ಧೈರ್ಯವಾಗಿರ್ಬೇಕು. ஏசா 400 பேரோடு வந்தா என்ன, 4000 பேரோடு வந்தா என்ன அப்படின்னு சொல்லி தைரியமா இருந்திருக்கணுமா இல்லையா? ಏಸಾವನು 400 ಜನರ ಜೊತೆ ಬಂದ್ರೆ ಏನು, 4000 ಜನರ ಜೊತೆ ಬಂದ್ರೆ ಏನು ಅಂತ ಧೈರ್ಯವಾಗಿ ಆತನ. ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನನಗೆ ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. கடற்கரை மணலை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ಸಮುದ್ರದ ಮರಳಿನಷ್ಟು ನಿನ್ನ ಸಂತತಿಯನ್ನು ಹೆಚ್ಚು ಮಾಡ್ತೀನಿ நீ ಎಂಬುದಾಗಿ. உன் தேசத்துக்கு போ, நான் உன்னோட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ನೀನು ನಿನ್ನ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗು, ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾನೆ. அப்ப எனக்கு எதுவும் ஆகாது. ಅದು ನನಗೆ ಏನೂ ಆಗಲ್ಲ. அவனால எனக்கு எதுவும் கண்டிப்பா ஆகாது. ಅವನಿಂದ ನನಗೆ ಏನೂ ಆಗಲ್ಲ. என் பிள்ளைங்களுக்கும் எதுவும் ஆகாது. ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೂ ಏನೂ ಆಗಲ್ಲ. ஏன்னா ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் எனக்கு இருக்கிறது. ಯಾಕಂದ್ರೆ ದೇವ್ರ ವಾಗ್ದಾನ ನನಗಿದೆ. அப்படி தைரியமா இருந்திருக்கணுமா இல்லையா? ಆ ರೀತಿ ಧೈರ್ಯವಾಗಿ ಇರ್ಬೇಕಾ ಬೇಡವಾ? அவன் செய்த தவறு என்னன்னா, ಅವನ್ ಮಾಡಿದ ತಪ್ಪೇನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ, அவன் வாக்குத்தத்தத்தை எல்லாம் அறிக்கை செய்கிறான். ವಾಗ್ದಾನ ಎಲ್ಲ ಅರಿಕೆ ஆண்டவரே அப்படி சொன்னீரே இப்படி சொன்னீரே என்று சொல்றான். ದೇವರೇ ಹಂಗೆ ಹೇಳಿದ್ರಲ್ಲ ಹಿಂಗೆ ಹೇಳಿದ್ರಲ್ಲ ಅಂತೆಲ್ಲ ಹೇಳ್ತಾನೆ. ஆனா அவனுக்கு தைரியம் இல்ல. ಆದ್ರೆ ಅವನಿಗೆ ಧೈರ್ಯ ಇಲ್ಲ, விசுவாசம் இல்ல, ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ. அவன் வந்து என்னை கொன்று போடுவான், என் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போடுவான்னு அறிக்கை செய்கிறான். ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಕೊಂದಾಕ್ಬಿಡ್ತಾನೆ, ನನ್ನ ಹೆಂಡತಿನ ಕೊಂದಾಕ್ಬಿಡ್ತಾನೆ ಅಂತ ಭಯ ಅವನಿಗೆ. நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிதாங்க. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೂ ಹಂಗೆ, நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிதான். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೂ ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இருக்கும். ದೇವ್ರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ವಾಗ್ದಾನ ಇರುತ್ತೆ. ஆனா ಆದ್ರೆ அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம அறிக்கை செய்து ஜெபமும் பண்ணுவோம். ವಾಗ್ದಾನವನ್ನ ಅರಿಕೆ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆನೂ ಮಾಡ್ತಿರ್ತೀವಿ. ஆனால் ஒரு பிரச்சனை, ಅದೇ ಒಂದು ಸಮಸ್ಯೆ, அந்த வாக்குத்தத்தத்துக்கு விரோதமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது, ಆ ವಾಗ್ದಾನಕ್ಕೆ ವಿರೋಧವಾದ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಬರುವಾಗ நம்ம வந்து வாக்குத்தத்தத்தை கொடுத்தவரை நம்ம பெரிதா பார்க்க மாட்டோம். ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಟ್ಟವನನ್ನ ದೊಡ್ಡವನಾಗಿ ನೋಡುವುದಿಲ್ಲ, அந்த சூழ்நிலையை தான் நம்ம பெரிதாய் ಆ பார்க்கிறோம். ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನೇ ನಾವು ದೊಡ್ಡದಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. ஆமாவா இல்லையா? ಹೌದಾ ಇಲ್ವಾ? ஆமாவா இல்லையா? ಹೌದಾ ಇಲ್ವಾ? நம்ம அநேக நேரம் அப்படிதான் இருக்கிறோம். ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಹಾಗೆ ಇದ್ದೇವೆ. அந்த நேரத்துல வருகிற பிரச்சனையை பார்த்து நம்ம புலம்புறோம், ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಬರುವ ಸಮಸ್ಯೆ ನೋಡಿ ನಾವು ಪ್ರಲಾಪಿಸ್ತೀವಿ, தவிக்கிறோம், ಹಾಗೆ ಪರಿತಪಿಸ್ತೀವಿ. ஒண்ணும் நமக்கு புரிய மாட்டேங்குது, ಏನು ನಮ್ಗೆ ಅರ್ಥ ಆಗಲ್ಲ. ஐயோ இப்படி ஆகுதே அப்படி ஆகுதே என்று நமக்குள்ளே நம்ம குழம்பி தவிக்கிறோம். நம்மை சார்ந்த நம்முடைய வீட்டார் எல்லாரிடத்திலையும் அதை தான் சொல்லி சொல்லி புலம்பி தவிக்கிறோம். ಅಯ್ಯೋ ಈ ರೀತಿ ಆಗುತ್ತಲ್ಲ, ಆ ರೀತಿ ಆಗುತ್ತಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ನಮ್ಮ ಜೊತೆ ಇರುವಂತರ ಬಂಧು ಮಿತ್ರನ ಅದನ್ನೇ ಹೇಳಿ 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 ಪರಿತಪಿಸ್ತೀವಿ. ஆண்டவர் எனக்கு இருக்கிறார், ದೇವರು ನನಗಿದ್ದಾರೆ, அவர் எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், ಆತ ನನಗೆ ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன்னு சொல்லிருக்கான் சந்ததியை. ಮರಳಿನಷ್ಟು ಜಾಸ್ತಿ ಮಾಡ್ತೀನಿ, ಹೆಚ್ಚು ಪಡಿಸ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ. அது நடக்கும், ಅದು ನಡೆಯುತ್ತದೆ. சொன்னவர் அதை நிறைவேற்றுவார். சொல்லி ಹೇಳಿದಾತನ ಅದು ನೆರವೇರಿಸ್ತಾನೆ. என் சொந்த தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று சொன்னவர் கொண்டு சேர்ப்பார். ಸ್ವದೇಶಕ್ಕೆ ನಿನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ ಕರ್ಕೊಂಡೋಗೇ ಸೇರಿಸ್ತಾನೆ.
அந்த நம்பிக்கை நமக்கு இருப்பதில்லை. ಆ ನಂಬಿಕೆ ನಮ್ಗಿರುವುದಿಲ್ಲ. ஒரே பதட்டம், ಒಂದೇ ಒಂದು ஒரே போராட்டம், ಒಂದೇ ಹೋರಾಟ. விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். எதனால் நீதிமான் பிழைக்கிறான்? ನೀತಿವಂತನು ಯಾವುದರಿಂದ ಬದುಕುತ್ತಾನೆ? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். ಹೇಳ್ರಿ ನೋಡೋಣ. எல்லாரும் கொஞ்சம் டல்லா தான் இருக்கிறீங்க. ಎಲ್ಲರೂ இந்த மைக்கு கொஞ்சம் வைக்க முடியுமாமா? நானும் எவ்வளோ சத்தமா பேசினாலும் என் எனர்ஜி தான் எக்ஸாஸ்ட் ஆகுது. ஒன்றும் ஓ ஹalleluya, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். என்னன்னா ಏನಂದ್ರೆ வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் அன்பான சபை. ವಾಗ್ದಾನವನ್ನ ಹಿಡ್ಕೊಳ್ರಿ. சூழ்நிலையை பார்க்காதுங்க. ಪರಿಸ್ಥಿತಿನೇ ನೋಡ್ಬೇಡಿ. யாக்கோபை போல சூழ்நிலையை பார்க்காது. ಯಾಕೋಬನ ಹಾಗೆ ಪರಿಸ್ಥಿತಿನ ನೋಡ್ಬೇಡಿ. நீங்க கீழே வாசிச்சு பாத்தீங்கன்னா, ನೀವು ಕೆಳಗೆ ಓದಿ ನೋಡುದಾದ್ರೆ அவன் பயந்து என்னென்னமோ செய்யறான். ಆ ಭಯದಿಂದ ಏನೇನೋ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. வேலைக்காரர்களை அனுப்புறான் ஃபர்ஸ்ட், ಸೇವಕರನ್ನ ಕಳಿಸ್ತಾನೆ ಮೊದಲು, அப்புறம் வேலைக்காரிகள், ಆಮೇಲೆ ದಾಸಿಯರನ್ನ, அப்புறமா லேயாள் அவளுடைய பிள்ளைகள், ಲೇಯಾಳು ಅವಳ ಮಕ್ಕಳು, ராகேல் அவளுடைய பிள்ளை, ರಾಹೇಲಳು ಅವಳ ಮಕ್ಕಳು. பயந்துதான், பயந்துதான் இப்படி எல்லாம் அவங்க செத்தாலும் இவங்க பிழைச்சிக்குவாங்களேன்ட்டு ಭಯದಿಂದ ಅವ್ರು ಸತ್ತೋದ್ರೆ ಇವ್ರು ಬದುಕ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ அனுப்புகிறான், ಕಳಿಸ್ತಾನೆ. காரியங்கள் எல்லாம் நடக்கிறது, ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ನಡೀತಾ ಇದೆ. இப்போ ಈಗ 33வது அதிகாரத்துல 33ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ இப்ப ஏசாவும் யாக்கோபும் நேருக்கு நேர் சந்திக்கிறதான காரியம். ಈಗ ಮುಖಾಮುಖಿಯಾಗಿ ಏಸಾವ ಮತ್ತೆ ಯಾಕೋಬ ಸಂಧಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. யாக்கோபு எவ்வளவு தொட நடுங்கிருப்பான்னு தெரியல. ಈ ಯಾಕೋಬನು ಕಾಲುಗಳು ಎಷ್ಟು ನಡುಗಿದೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவன் நடுங்கி தான் போயிருப்பான். ಆತನು ಖಂಡಿತ ನಡುಗಿ என்ன நடக்குமோ தெரியலன்னு, ಏನ್ ನಡೀತದೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா அங்க என்ன நடந்தது? ಆದ್ರೆ ಏನ್ ನಡೀತಲ್ಲ, ஏசா அவனை பார்த்த உடனே ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சி அவனுக்கு முத்தம் கொடுத்துட்டான். ಅಲ್ಲಿ ನೋಡ್ರಿ ನಡೆದಿದೆ ಅಂದ್ರೆ ಏಸಾವನು ಯಾಕೋಬನ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಓಡಿ ಬಂದು ಅವನ್ನ ಅಪ್ಪಿಕೊಂಡು ಮುದ್ದಿಡ್ತಾನೆ. தேவன் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஏதாவது குறைந்ததா? ದೇವರು ಅವನಿಗೆ ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನ ಏನಾದ್ರೂ ಕಡಿಮೆ ಆಯ್ತಾ? ஒரு ஆடாவது மரித்ததா? ಏನಾದ್ರೂ ಒಂದು ಕುರಿಯಾದ್ರೂ ஒரு ಸಾಯ್ತಾ? மாடாவது மரித்ததா? ಒಂದು ದನ ಆದ್ರೂ ಸಾಯ್ತಾ? எதற்கும் எந்த சேதமும் ஏற்படவில்லையே. ಯಾವುದಕ್ಕೂ ಏನು ಹಾನಿ ಉಂಟಾಗಿಲ್ಲ. அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவரா இருந்தாரா இல்லையா? ಆತನು ಮಾಡಿದ ವಾಗ್ದಾನದಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದನಾ ಇಲ್ವಾ? ஹalleluya, ஹalleluya. கொடுத்தவர் மேல எந்த பிரச்சனையும் இல்லங்க. ಕೊಟ್ಟವನ ಮೇಲೆ ಯಾವ ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ. பெற்றுக்கொண்ட நம்ம மேல தான் பிரச்சனை. ಪಡೆದುಕೊಂಡಂತ ನಮ್ಮಲ್ಲಿಯೇ ಸಮಸ್ಯೆ. ஹalleluya, ஹalleluya. நம்ம அநேக நேரத்துல வாக்குத்தத்தத்தை பார்ப்பதில்லை, வாக்குத்தத்தத்தை கொடுத்தவரையும் பார்ப்பதில்லை. நமக்கு முன்பதாக எதிராக நிற்கிற அந்த சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், இதை தான் நாம பார்த்து புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ನಾವು ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ವಾಗ್ದಾನವನ್ನು ನಂಬುವುದಿಲ್ಲ, ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಟ್ಟವನನ್ನು ನಂಬುವುದಿಲ್ಲ. ನಮ್ಮ ಮುಂದುಗಡೆ ಇರುವ ಸಮಸ್ಯೆ, ಹೋರಾಟ, ಅವುಗಳನ್ನ ನೋಡಿ ಪ್ರಲಾಪಿಸ್ತೇವೆ. பாருங்க, அந்த இடத்துல இன்னொரு முக்கியமான காரியம். ನೋಡ್ರಿ, ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯ. அவன் புலம்பிட்டு இருந்தான் பாத்தீங்களா? ಅವನು ಪ್ರಲಾಪಿಸ್ತಿದ್ದ ಅಲ್ವಾ? அப்ப ஆண்டவர் வந்து, ಆಗ ದೇವರು ಬಂದು, பாவம் என் பையன் ரொம்ப பயந்து போயிருக்கிறான், ಅಯ್ಯೋ ಪಾಪ ನನ್ನ ಮಗ ತುಂಬಾ ಹೆದರ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ, இப்போ ஒருக்க நம்ம அவனை தைரியப்படுத்திடலாம், ಈಗ ಒಂದ್ಸರಿ ಅವನ ನಾವು ಧೈರ್ಯ ಪಡಿಸೋಣ. அப்படி ஆண்டவர் நினைச்சாரா? ಆತರ ದೇವ್ರು ನೆನ್ಸಿದ್ರಾ? ஆண்டவர் நினைத்தாரா? ಆ ದೇವ್ರ ಆತರ ನೆನ್ಸಿದ್ರಾ? இல்ல ಇಲ್ಲ. ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட அவனோடு பேசினார். ಒಂದು ವಾರಕ್ಕೆ, ಒಂದು ತಿಂಗಳಿಗೆ ಹಿಂದೆ ದೇವ್ರು ಅವನ ಜೊತೆ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. ஆனா இப்போ அவன் கலங்கி போராடி தவித்து குழம்பி என்ன பண்ணன்னு அப்படியே ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது ஆண்டவர் ஒன்றும் பேசவில்லை. ನೋಡ್ರಿ, ಈಗ ಅವನು ಬಹಳ ಗಲಿಬಿಲಿಗೊಂಡು, ಅವನು ಕಳವಳಗೊಂಡು, ಭಯದಿಂದ ಹೋರಾಡಿದ ದೇವ್ರೇನು ಮಾತಾಡಿಲ್ಲ. ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார். ದೇವ್ರು ಮೌನವಾಗಿದ್ರು. நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிதான். ನಮ್ಮ ಜೀವಿತಲ್ಲೂ ಹಾಗೇನೆ. நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் இருக்கும், ನಮ್ಮ ದೇವ್ರು ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನ ஆனா அந்த ಇರುತ್ತೆ. பிரச்சனை நேரத்துல நம்ம ரொம்ப போராடுவோம். ಆದ್ರೆ ಸಮಸ್ಯೆ ಸಮಯದಲ್ಲಿ ತುಂಬಾ ಹೋರಾಡ್ತೀವಿ. ஆண்டவரே என் கூட பேசுங்க, ದೇವ್ರೇ ಅವ್ರ ಜೊತೆ இந்த நேரத்துல நான் என்ன செய்வது, ದೇವ್ರೇ ಈ ಸಮಯದಲ್ಲಿ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே, ದೇವ್ರೇ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಂತ பிரச்சனை எப்படி சந்திக்கன்னு தெரியலையே, ಈ ಸಮಸ್ಯೆನ ಯಾವ ತರ போராட்டத்துல இருந்து எப்படி வெளியில வரணும்னு தெரியலையே, ದೇವ್ರೇ ಈ ಹೋರಾಟದಿಂದ ಆಚೆ ಹೇಗ್ ಬರೋದು ಗೊತ್ತಿಲ್ಲ, அவமானத்தை என்னால தாங்க முடியலையே, ದೇವ್ರೇ ಈ ಒಂದು ಸಮಸ್ಯೆಯನ್ನು ನಾನು ಸಹಿಸಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ.
என்கிட்ட பேசுங்கப்பா, ದೇವ್ರೇ ನನ್ನ ಜೊತೆ ಮಾತಾಡಿಪ್ಪ, நான் இப்ப என்ன செய்யணும் என்கிட்ட பேசுங்கப்பான்னு நம்ம ஆண்டவர்ட்ட கேட்போம். ದೇವ್ರೇ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ, ನನ್ನ ಮಾತಾಡಿ ಅಂತ ದೇವ್ರ ಹತ್ರ ಕೇಳ್ತೀವಿ. ஆனா ஆண்டவர் பேச மாட்டார். ಅರೆ ದೇವ್ರಾಗ ಮಾತಾಡಲ್ಲ. ஆண்டவர் சும்மா சும்மா மீண்டும் மீண்டும் அந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு உறுதிப்படுத்திட்டே இருக்க மாட்டாரு. ದೇವ್ರು ಸುಮ್ನೆ ಸುಮ್ನೆ ಆ ವಾಗ್ದಾನನ ನಮ್ಗೆ ದೃಢಪಡಿಸ್ತಾನೆ ಇರಲ್ಲ. ஏன்னா ஒரு தடவை ரெண்டு தடவை நமக்கு உறுதிப்படுத்துவாரு, ಒಂದ್ ಸಾರಿ ಎರಡ್ ಸಾರಿ ನಮಗ್ ದೃಢಪಡಿಸ್ತಾರೆ. சும்மா சும்மா நமக்கு நம்ம கூட பேசிட்டே இருக்க மாட்டாரு. ಸುಮ್ನೆ ಸುಮ್ನೆ ನಮ್ಮ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತಾನೆ ಇರಲ್ಲ. சில நேரம் மௌனமாக இருப்பார். ಕೆಲವು ಸರಿ ದೇವ್ರು ಮೌನವಾಗಿರ್ತಾರೆ. அப்ப நம்ம ஆண்டவரே என்னை கைவிட்டு விட்டீரோ அப்படின்னு நம்ம புலம்ப வேண்டிய அவசியம் இல்ல. ಆಗ ದೇವ್ರೇ ನಾನ್ ಕೈ ಬಿಟ್ಬಿಟ್ರ ಅಂತ ಪ್ರಲಾಪಿಸುವ என்ன புலம்புனாலும் ஒன்னும் நடக்க போறது இல்ல. ಏನೇ ನಾವು ಪ್ರಲಾಪಿಸಿದ್ರು ಏನು ನಡೆಯಲ್ಲ. அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். ಆಮೆನ್. ಆತನು ಹೇಳಿದಂತ ವಾಗ್ದಾನ ನೆರವೇರುತ್ತದೆ. தேவன் மௌனமாக இருக்கிறார் என்று சொன்னால், ದೇವರು ಮೌನವಾಗಿದ್ದಾನೆ ಅಂದ್ರೆ என் பிள்ளைங்க என் மேல விசுவாசம் இல்லையே நினைச்சு நம்ம மேல வேதனைப்படுவார். ದೇವರು ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ನನ್ನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ವಲ್ಲ ಅಂತ ಮೌನವಾಗಿ, அவங்க கூட தானே இருக்கிறேன், ஏன் என் பிள்ளைங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லை? ನಾನು ಅವ್ರ ಜೊತೆನೇ ಇದ್ದೀನಿ, ಯಾಕೆ ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ನನ್ನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ? சும்மா சும்மா அவர் பேசிட்டு இருக்க மாட்டார். ಸುಮ್ನೆ ಸುಮ್ನೆ ಮಾತಾಡ್ತಿರಲ್ಲ. ஒரு முறை திடமாக இந்த வாக்குத்தத்தம் எனக்கு தான், என் குடும்பத்துக்கு தான் என்ற தெளிவு உங்களுக்கு இருக்குமே என்று சொன்னால், சூழ்நிலையை பார்க்காதீர்கள், வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக நிறைவேறும். ಒಂದು ಸಾರಿ ವಾಗ್ದಾನ ಇದು ನನಗೆ ನನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ ಎನ್ನುವಂತ ದೃಢ ನಿಶ್ಚಯ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದಾದ್ರೆ, ಯಾವುದೇ ಪರಿಸ್ಥಿತಿ, ಯಾವುದೇ ಹೋರಾಟ, ಗಲಿಬಿಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಎದುರಿಸಿ ಬಂದರೂ ಕೂಡ ನಾವು ಕಳವಳ ಭಯಗೊಳ್ಳುವ ಅವಶ್ಯಕತೆನೇ ಇಲ್ಲ. தேவனிடத்திலிருந்து பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உறவுகள் சரி செய்யப்பட வேண்டும். ದೇವರ ಬಳಿಯಿಂದ ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದ ನಾವು ಪಡ್ಕೊಳ್ಬೇಕು ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಸಂಬಂಧಗಳನ್ನ ನಾವು ಸರಿಪಡಿಸ್ಕೊಳ್ಳಬೇಕು. எல்லாருடனும் சமாதானமா இருக்கணும், ಎಲ್ಲರ ಜೊತೆ ನಾವು ಸಮಾಧಾನವಾಗಿರ್ಬೇಕು. சகோதர ಸ್ನೇಹத்திலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி வசனம் இருக்கிறது. ದೇವ್ರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಿದೆ, ಸಹೋದರ ಸ್ನೇಹದಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿರ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. யாரிடத்திலும் கசப்பா பகையா சண்டையா இருக்க கூடாது. ಯಾರ ಬಳಿಯಲ್ಲೂ ಕಹಿತನ, ಜಗಳ, ಮನಸ್ತಾಪ ಇರಬಾರ್ದು. எல்லாரிடத்திலும் சமாதானமாக இருக்க வேண்டும். ಎಲ್ಲರ ಬಳಿಯಲ್ಲೂ ಸಮಾಧಾನ ಇರಬೇಕು. ஓகே, இரண்டாவது ஸ்டெப், ಎರಡನೇ ಹಂತ. இரண்டாவது எந்த ஒரு படியை இப்ப கடந்துட்டான் அவன். ಈಗ ಒಂದು ಹಂತನ ದಾಟ್ಬಿಟ್ಟ, இப்ப இரண்டாவது படியை கடக்க வேண்டும். ಈಗ ಎರಡನೇ ಹಂತನ ಅವನು ದಾಟ್ಬೇಕು. பாருங்க, இந்த போராட்டத்தின் மத்தியில அவன் அண்ணன் என்ன சந்திக்க வர போறான், என்ன ஆகுமோ அப்படி அந்த கலங்கி கொண்டிருந்து அதற்கேற்ற சில பிளான் எல்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த நேரத்திலே இரண்டாவது ஒரு காரியம் நடக்கிறது. ನೋಡ್ರಿ, ಈ ಹೋರಾಟದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅಂದ್ರೆ ಏಸಾವನ್ನ ಸಂಧಿಸಬೇಕು, ಯಾವ ರೀತಿ ಎದುರುಗೊಳ್ಳಬೇಕು, ಏನ್ ಪ್ಲಾನ್ಗಳೆಲ್ಲ ಅವನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಆದ್ರೆ ಅದರ ನಂತರ ಎರಡನೇದಾಗಿ பாருங்க, அவன் ராத்திரி ரொம்ப டயர்டா எல்லாரையும் ஒரு கரையில இருந்து அக்கறைக்கு ஒரு பெரிய ஆறு யாப்போக்குன்னு அதெல்லாம் கடக்க வச்சு அவனும் கொஞ்சம் டயர்டா, அப்படி தூக்கம் வந்திருக்காது கண்டிப்பா, ஆனாலும் அப்படி கொஞ்சம், ஏன்னா அடுத்த நாள் தான் அண்ணன் வர போறானே, எங்க தூக்கம் வரும், ஆனாலும் கொஞ்சம் டயர்டா படுத்திருப்பான். அந்த நேரத்துல ஒரு முக்கியமான காரியம் நடக்கிறது. ಅಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, ಅವನು ಈ ತರ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಮಾಡುವಾಗ ಅವನೊಂದು ಯಾಬೋಕ್ ಹೊಳೆಯನ್ನು ದಾಟಬೇಕಾಗಿರುತ್ತೆ. ಅವನಿಗೆ ಬಹಳ ಆಯಾಸಗೊಂಡಿದೆ. ಆಯಾಸ ಬಂದರೂ ಕೂಡ ಅವನಿಗೆ ನಿದ್ದೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ಆದ್ರೆ ಆ ರೀತಿ ಇರುವಾಗ ಅವನಿಗೊಂದು ಕಾರ್ಯ ನಡೆಯುತ್ತದೆ. 24வது ವಚನத்தை ವಾಸಿಯುங்கள். 24ನೇ ವಚನದಲ್ಲಿ, ಅವರನ್ನು ತನ್ನ ಆಸ್ತಿ ಎಲ್ಲವನ್ನು ದಾಟಿಸಿದ ಮೇಲೆ ಯಾಕೋಬನು ಒಂಟಿಗನಾಗಿ ಹಿಂದೆ ನಿಂತಿರಲು ಯಾರೋ ಒಬ್ಬ ಪುರುಷನು ಬೆಳಗಾಗುವ ತನಕ ಅವನ ಸಂಗಡ ಹೋರಾಡಿದನು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஏற்கனவே நாளைக்கு என்ன போராட்டமோ என்ன பிரச்சனையோன்னு அவன் கலங்கிட்டு இருக்கும் பொழுது, ನೋಡ್ರಿ, ಈಗಾಗ್ಲೇ ಅವನು ನಾಳೆ ಏನ್ ನಡೆಯುತ್ತೋ, ಏನ್ ಗಲಾಟೆ ಆಗುತ್ತೋ ಅಂತ ಅವನು ಹೋರಾಟದಲ್ಲಿ ಇರುವಾಗ, இங்க ஒரு போராட்டம், ಇಲ್ಲೊಂದು ಹೋರಾಟ, ஒரு புருஷனோடு, ಒಂದು ಪುರುಷನೊಂದಿಗೆ பொழுது விடுகிற வரைக்கும், ಬೆಳಗಾಗ ತನಕ, ராத்திரி எல்லாம் காலையில அந்த பொழுது விடுகிற வரைக்கும் ஒரு போராட்டம் இருக்கிறது. ಬೆಳಗಿನ ಜಾವ ಆಗ ತನಕ ಅವನಿಗೊಂದು ಹೋರಾಟ. அந்த புருஷன் யார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ಆ ಪುರುಷನ್ ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, தேவன், ದೇವರು. நீங்கள் அடுத்த வசனத்திலே நம்ம வாசிப்போம். ಅದರ ನಂತರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ அந்த புருஷன் யார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ಆ ಪುರುಷನು ಯಾರೆಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, அவர் தேவன். ಆತನು ದೇವರು. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. பழைய ஏற்பாட்டுல ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ தேவன் சில இடங்களிலே அவர் மனித அவதாரம் எடுத்து மனிதனாக வெளிப்பட்டார். ದೇವರು ಕೆಲವು ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಮಾನವ ರೂಪ ಎತ್ತಿ ಮನುಷ್ಯನಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಂಡ. இன்கார்னேஷன் என்று சொல்லப்படுகிறது. ಅದನ್ನ ಇನ್ಕಾರ್ನೇಷನ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அவதாரம் எடுத்து வருகிறது, ಅವತಾರ ತೆಗೆಯುವಂತದ್ದು.
அது அநேக இடங்களிலே நாம் அதை பார்க்க முடியும். ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನಾವು ಅದನ್ನು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே ಆದಿಕಾಂಡ 18ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ஆபிரகாமை சந்திக்க 3 புருஷர்கள் வருகிறார்கள். ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಸಂಧಿಸುವುದಕ್ಕೆ 3 ಪುರುಷರು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதிலே ஒருவர் கர்த்தர் என்று சொல்லி வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ಅದರಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಕರ್ತನೆಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳ್ತದೆ. அப்ப இங்கேயும் அப்படித்தான் நடக்கிறது. ಇಲ್ಲೂ ಹಾಗೆ ನಡೆಯುತ್ತದೆ. அநேக வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தேவன் மனிதனாக அவதாரம் எடுத்து வந்தார்ல, அது இயேசு கிறிஸ்துவாக இருக்கலாம் என்று சொல்லி அநேக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ಅನೇಕ ವೇದ ಶಾಸ್ತ್ರಜ್ಞರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, ಅಲ್ಲ ಅವತಾರ ತೆಗೆದು ಬಂದಿದ್ದಾನಲ್ಲ ಆತನನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அப்ப இங்க அவர் ஒரு மனிதனுடைய வடிவிலே அந்த யாக்கோபோடு கூட போராடுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ಈಗ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ರೀತಿಯಲ್ಲಿ ಯಾಕೋಬನೊಂದಿಗೆ ಹೋರಾಡುವುದನ್ನ ನೋಡ್ತೇವೆ. தமிழ்ல போராடின்னு இருக்கு, கன்னடாலையும் ಹೋರಾಡಿன்னு தான் இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல அங்க மல்யுத்தம் பண்ணினார்கள்னு இருக்கும். ಅಲ್ಲಿ ಕನ್ನಡ ಮತ್ತು ತಮಿಳ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹೋರಾಟ ಎಂಬುದಾಗಿದೆ, ಆದ್ರೆ ಆ ಇಂಗ್ಲಿಷ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಲ್ಲ ಯುದ್ಧ ಎಂಬುದಾಗಿ ಇದೆ. ரெஸ்லிங் எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? ಯಾರೆಲ್ಲ ಆ ಮಲ್ಲ ಯುದ್ಧನ ನೋಡಿದ್ದೀರಾ? ரெஸ்லிங் நிறைய பேர் பார்த்ததுலையோ? உங்களெல்லாம் பார்த்தாச்சா? நாங்கள் அதெல்லாம் பார்ப்போமா? இதெல்லாம் யார் பாப்பா? நாங்கள் ஒன்லி வேத வசனத்தை மட்டும்தான் பார்ப்போங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ಅಂದ್ರೆ ನೀವು ನೋಡುವುದನ್ನ ನೋಡಿದ್ರೆ ಅಯ್ಯೋ ಇದೆಲ್ಲ ನನಗೆ ಗೊತ್ತೇ ಇಲ್ಲ, ரெஸ்லிங் ಎಲ್ಲ ನನಗೆ ಬರೀ ದೇವ್ರ ವಾಕ್ಯನೇ ನಂಗೆ ನೋಡಿ ಅಭ್ಯಾಸ. நான் ஒரு காலத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடி வாலிப பிள்ளையா இருக்கும்போது ரெஸ்லிங் பைத்தியமா இருந்தேன். ನಾನು ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ವಿವಾಹಕ್ಕೆ ಮುಂಚೆ ಯೌವನ ಪ್ರಾಯದವಳಾಗಿರುವಾಗ ಆ ரெஸ்லிங் ಮಲ್ಲ ಯುದ್ಧದ ಹುಚ್ಚಿಯಾಗಿದೆ. அதுல ஒரு சிலர்லாம் உண்டு, அண்டர்டேக்கர், ஆஸ்டின், இப்படிப்பட்டவங்க எல்லாம் உண்டு. ಅದರಲ್ಲಿ ಅಂಡರ್ಟೇಕರ್, ಆಸ್ಟಿನ್ ಈ ರೀತಿಯಾಗಿ பேய் மாதிரி தான் இருப்பாங்க. பாக்குறதுக்கே பேய் மாதிரி தான் இருப்பாங்க. ನೋಡೋದಕ್ಕೆ ಭಯ ಆಗಿರುತ್ತೆ. அவங்கள நமக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. ಅವರೆಲ್ಲ ನನಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟವಾಗಿದೆ. அதெல்லாம் பார்த்தா அந்த டைம்ல வேற யாராவது சேனலை சேஞ்ச் பண்ணோன்னா அவங்க கூட சண்டை போடுவேன் ನಾನು. ಆವಾಗೆಲ್ಲ ನೋಡುವಾಗ ಯಾರು ಚಾನೆಲ್ ಚೇಂಜ್ ಮಾಡಿದ್ರೆ ಅವ್ರ ಜೊತೆ ಜಗಳಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೆ. அது ஒரு காலம், ಅದು ಒಂದು ಕಾಲ. அப்ப இங்க தேவனோடு யாக்கோபு மல்யுத்தம் பண்ணினான் என்று சொல்லப்படுகிறது. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ದೇವರೊಂದಿಗೆ ಯಾಕೋಬನು ಮಲ್ಲ ಯುದ್ಧ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. அப்படின்னா பிடிச்சி இழுக்கிறது, தள்ளுறது, ஒரு சண்டை மாதிரி அல்ல, காயத்தை ஏற்படுத்துகிற ஒரு சண்டை அல்ல, விடாமல் பற்றி கொள்ளுகிற ஒரு காரியம். ಅಂದ್ರೆ ಒಡೆಯುವುದು, ಎಳೆದಾಕುವುದು ಆ ರೀತಿಯಾಗಿ ಅಂದ್ರೆ ಗಾಯ ಮಾಡುವಂತದ್ದಲ್ಲ, ಬಿಡದೆ ಅವರೊಟ್ಟೆ ಹೋರಾಡುವ ஒரு பிடிவாதமான ஒரு போராட்டத்தை அவன் தேவனோடு பண்ணி கொண்டிருக்கிறான். ಒಂದು ಹಠಮಾರಿತನದ ಹೋರಾಟವನ್ನು ಅವನು ದೇವರ ಜೊತೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. பாருங்க வசனம் என்ன சொல்லுகிறது ನೋಡ್ರಿ ವಾಕ್ಯ ಏನ್ ಹೇಳ್ತದೆ, அவனை மேற்கொள்ளாததை கண்டு ಆ ಪುರುಷನನ್ನು ಬಿಡದೆ ಗೆಲ್ಲದೆ ಇರುವುದನ್ನು ಕಂಡು. ದೇವனுக்கு ಮನಿದನ ಮೇಲ್ಕೊಳ್ಳ முடியாதா? ನೋಡಿ, ದೇವರನ್ನು ಮನುಷ್ಯನು ಜಯಿಸ್ಲಿಕ್ಕೆ ಆಗುದಿಲ್ವಾ? தேவனால மனிதனை மேற்கொள்ள முடியாதா? ದೇವರಿಂದ ಮನುಷ್ಯನ ಜಯಿಸ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ವಾ? ஒரு பார்வை பார்த்தாலே எரிஞ்சு போயிடுவோம். ஒரு பார்வை பார்த்தாலே நம்ம எரிஞ்சு போயிடுவோம். பார்வை ಒಂದು ದೃಷ್ಟಿ, ಒಂದು ನೋಟ ನೋಡಿದ್ರೇನೆ ನಾವು ಹೋಗ್ಬಿಡ್ತೇವೆ. தேவன் நம்மை ஒரு பார்வை பார்த்தாலே நம்ம எரிஞ்சு போயிடுவோம். ದೇವರು ಕೋಪದಿಂದ ನಮ್ಮನ್ನ ಒಂದು ದೃಷ್ಟಿ ಇಟ್ಟು ನೋಡಿದ್ರೆ ಸಾಕು ನಾವು ಹೋಗ್ಬಿಡ್ತೇವೆ. ஆனா இங்க பாத்தீங்கன்னா, ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ அவனை மேற்கொள்ள முடியலன்னு போட்டிருக்கு. ಆತನ ಗೆಲ್ಲದೆ ಇರುವುದು ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. ಯಾರು? தேவன் யாக்கோபை, ದೇವರು ಯಾಕೋಬನನ್ನು. அப்ப இங்க என்ன பார்க்கிறோம்னா, ಇಲ್ಲಿ ಏನ್ ನೋಡ್ತೀವಿ ಅಂದ್ರೆ மனித பலம் முழுமையாக செயல்படுத்தப்படுகிறது. ಪೂರ್ತಿ ಮನುಷ್ಯನು ತನ್ನ ಬಲವನ್ನು ಬಲத்தோடு ಅವನ ದೇವನೋடு போராடுகிறான். ಅವನು ತನ್ನಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಬಲದೊಟ್ಟಿಗೆ ದೇವರ ಜೊತೆ ಹೋರಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆண்டவர் அங்க சும்மா நிக்கிறார். ಆದ್ರೆ ದೇವರು ಅಲ್ಲಿ ಬಂದು ಸುಮ್ಮನೆ ನಿಂತಿಲ್ಲ. தன்னுடைய பலத்தை காண்பிக்கவே இல்லை. ದೇವರು ತನ್ನ ಬಲನ ತೋರಿಸಲೇ ಇಲ್ಲ. வீட்ல பாத்துருக்கீங்களா? வீட்ல ಮನೆಯಲ್ಲಿ ನೋಡಿದ್ದೀರಾ? அப்பாவை பிள்ளைங்க சும்மா பிடிச்சு தள்ளுவாங்க. ಅಪ್ಪನಿಗಿಂತ ಮಕ್ಕಳು ಹೀಗೆ ಹಿಡಿದು ತಳ್ತಾ சின்ன சின்ன குட்டி பிள்ளைங்க, ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು அப்பாவை கூட சண்டை போடுற மாதிரி, ಅಪ್ಪನ ಹತ್ರ ಜಗಳ ಮಾಡತಾರ, அடிக்கிற மாதிரி, ಒಡೆಯತರ, கீழே தள்ளி போடுற மாதிரி, ಕೆಳಗಡೆ ಬೀಳಿಸತಾರ. அப்பாவும் அடி வாங்கின மாதிரி ஓ ஐயோ அப்படின்னு சொல்லுவாரு. ಆಗ ತಂದೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಏನೋ ಏಟು ತಿಂದವರಂಗೆ ಅಯ್ಯೋ ಅಪ್ಪ ಹಂಗೆ ಹಿಂಗೆ ಅಂತ கீழே விழுந்துருவாரு. ಆಮೇಲೆ ಅಪ್ಪ ಕೆಳಗಡೆ ಬೀಳ್ತಾರೆ. என்ன பண்ணும், அம்மாவை பார்த்து ಆಮೇಲೆ ತಕ್ಷಣ ಈ ಮಗು அம்மா அப்பாவை ஜெயித்துட்டேன், அப்பா கீழே விழுந்துட்டாரு, அப்பா தோத்து போயிட்டார், நான் ஜெயித்துட்டேன்னு. ಮಗು ಅಮ್ಮನ ಹತ್ರ ಏನ್ ಹೇಳ್ತಿದೆ, ಅಮ್ಮ ಅಪ್ಪ ನಾನು ಸೋಲಿಸ್ಬಿಟ್ಟೆ, ನಾನು ಜಯ ಆಗ್ಬಿಟ್ಟೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೆ. ஆமா, பிள்ளைக்கு ஒரு சந்தோஷம். ಆಗ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದು ಸಂತೋಷ. இங்கேயும் ஆண்டவர் என் பையன் என்ன பண்றான் பார்க்கலான்ட்டு
சும்மா அவனு கூட அப்படியே இருக்கிறார். ಇಲ್ಲಿ ಕೂಡ ದೇವರು ನನ್ನ ಮಗನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ನೋಡೋಣ ಅಂತ ದೇವರು ಹಾಗೆ ಸುಮ್ಮನೆ ಇದ್ದಾನೆ. ஆனாலும் அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. ಅಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯ ನಡೆಯುತ್ತದೆ. என்ன நடக்குது? ಏನ್ ನಡೆಯುತ್ತದೆ? ಯಾಕೋಬನ தொடை சந்து நரம்ப ತೊಡೆಯ ಕೀಲನ್ನು அப்படி தொட்டுட்டார். ದೇವರು ಮುಟ್ಬಿಟ್ರು. ஹalleluya. நல்ல வீரனா அப்படியே வந்த ಯಾಕೋಬು, ಚೆನ್ನಾಗಿ ವೀರ ನಡೆ ಹಾಕಿಕೊಂಡು ಬಂದಂತ ಯಾಕೋಬನು இப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டான். ಆತನ ಹತ್ರ ಕುಂಟಿ ಕುಂಟಿ ನಡೆಯೋದಕ್ಕೆ அப்படிதான வசனம் இருக்கு. ಆತರ ತಾನೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. அப்படிதான வசனம் இருக்கு. ವಾಕ್ಯ ಹಂಗೆ ತಾನೇ ಹೇಳೋದು. பாருங்க அன்பானவர்களே, ನೋಡ್ರಿ ಪ್ರಿಯ ದೇವಚನರೇ, இப்போ அவன் வந்து என்னை ஆசீர்வதிக்கணும்னு தான் போராடுகிறான் தேவன்கிட்ட. ಅವನು ನನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು ಅಂತಾನೆ ದೇವರ ಹತ್ರ ಹೋರಾಡ್ದ. முழு பலத்தை கொடுக்கறான். அவன் பூர்ತಿ ಬಲ ಆಗ್ತಾನೆ. அவர் என்ன விடுன்னு சொல்றாரு. ಅವರು ನನ್ನ ಬಿಡು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. நான் உங்களை விட மாட்டேங்கறான். நான் ನಿನ್ನ ಬಿಡಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடுன்னு சொல்றான். ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ ಹೊರತು ನಿನ್ನ ಹೋಗೋದಕ್ಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. இப்போ ஆண்டவர் அதுக்கு முன்னாடி தான் தொடுறாரு அவனை. ದೇವರು ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆನೇ ಅವನ ಮುಟ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇದನ್ನ நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், ಇದನ್ನ ನಾವೇನ್ ನೋಡ್ತೀವಿ ಅಂದ್ರೆ, தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் நம்முடைய பிரயாசத்தினாலோ நம்முடைய முயற்சினாலோ நம்முடைய ஜெபத்தினாலோ நம்முடைய போராட்டத்தினாலும் அல்ல. ದೇವರಿಂದ ಬರುವಂತ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನಮ್ಮ ಪ್ರಯಾಸದಿಂದ, ನಮ್ಮ ಹೋರಾಟದಿಂದ, ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ನಾವು ಪಡ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ಅದು ದೇವ கிருபையால் மாத்திரமே. ಅದು ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ ಮಾತ್ರನೇ ನಮಗೆ ಬರಬೇಕು. விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனால அல்ல, இறங்குகிற தேவனாலே தான். ಬಿತ್ತುವವನಿಂದ ಅಲ್ಲ, ಓಡಾಡುವುದರಿಂದ ಅಲ್ಲ, ದೇವರ ಕರುಣೆಯಿಂದಲೇ ಎಲ್ಲ ಆಗ್ತದೆ. நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஜெபத்தினால அல்லங்க. ನಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ ನಾವು ಮಾಡುವ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ಅಲ್ಲ. நான் ஒரு வாரம் உபவாசம் இருந்து ஜெபிச்சிட்டேன், அதனால இந்த காரியத்தை ஆண்டவர் செய்தார். நோ, ನಾನು ಒಂದು ವಾರ ಪೂರ್ತಿ ಉಪವಾಸ ಇದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ, ದೇವರು ಅದಕ್ಕೆ ಈ ಕಾರ್ಯ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ஆண்டவரை நான் விடாம நான் வந்து பற்றிக்கொண்டு ஜெபித்தேன், அதனால எனக்கு நடந்தது. நோ, ನಾನು ದೇವ್ರನ್ನ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಬಿಡದೆ ಹಿಡ್ಕೊಂಡಿದ್ದೆ, ಅದರಿಂದ ದೇವ್ರು ನನಗೆ ಕಾರ್ಯ ಮಾಡಿದ್ರು ಇಲ್ಲ. அவருடைய கிருபையினால், ಆತನ ಕೃಪೆಯಿಂದ, அவருடைய கிருபையினால், ಆತನ ಕೃಪೆಯಿಂದ. பாருங்க, அவன் ஆண்டவரை விடாம பற்றிக்கொண்டு அவனை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருந்தா. ನೋಡ್ರಿ, ಅವನು ದೇವರನ್ನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡ್ಕೊಂಡು ಬಿಡದೆ ದೇವರನ್ನು ಆಶ್ರಯಿಸಿದ್ರೆ, அவன் வந்து லேயாளே வா, ராகேலே வா, ஏ பில்கா சில்பா எல்லாரும் வாங்க. ಆತನು ಲೇಯಳೆ ಬಾ, ರಾಹೇಲಳೆ ಬಾ, ಬಿಲ್ಲಹ ಜಿಲ್ಪಾ ಎಲ್ಲ ಬನ್ರಿ. மாமாவுடைய வீர தீர செயலை வந்து பாருங்க. ಮಾಮನ ಎಲ್ಲ ವೀರ ಧೀರ ಶೂರ ಕೃತ್ಯಗಳನ್ನು ನೋಡ್ರಿ. ಮಾಮ ಲೇಸ್ಪಟ್ಟ ಆಳಿಲ್ಲ. ಈ ಮಾಮ ಒಂದು ಎದುರು ನೋಡುವಂತ ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ಲ. ராகேலே மாமா உனக்காண்டி, மாமா ನಿನಗೆ 14 வருஷம் ஜெபம் வேலை செஞ்சேன். 14 ವರ್ಷ ನಾನು ಕೆಲಸ ಮಾಡಿದೆ ನಿನಗೋಸ್ಕರ. அப்படிப்பட்ட ஆளாகும் நானு. ಅಂತ ವ್ಯಕ್ತಿ ನಾನು. அவங்க ಅಪ್ಪவே நான் விடல, ನಿಮ್ಮ ಅಪ್ಪನ್ನೂ ನಾನು ಬಿಟ್ಟಿಲ್ಲ, ஆண்டவரே நான் விடல. பாரு, ದೇವ್ರನ್ನು ನಾನು ಬಿಟ್ಟಿಲ್ಲ ನೋಡು. அவரை போட்டு உலுக்குன்னு போட்டு உலுக்குனதுல ನಾನು ಅವನನ್ನ ಹಾಕಿ ತಿರುಗಿಸಿದ್ರಲ್ಲಿ பாரு, அவரை நான் ஆசீர்வதிச்சிட்டார். ನೋಡು, ಅವ್ರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸ್ಬಿಟ್ರು. அவனை கையில பிடிக்க முடியுமா? ಅದನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಹಿಡಿಯಕ್ಕಾಗತ್ತಾ? மாமா நல்லா நடந்து வீரமா போனவரு, ಮಾಮ ಚೆನ್ನಾಗಿ ನಡೆದು ವೀರವಾಗಿ ಹೋದವರು வரும்போது, ಈಗ ಬರುವಾಗ, என்ன மாமா என்னாச்சு? என்ன ಮಾಮ, ಏನ್ ಮಾಮ ಏನಾಯ್ತು? ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சாருமா, ದೇವ್ರು ನನ್ನ ಆಶ್ರಯಿಸಿದ್ರುಮಾ, என் பேரையே மாத்தினாருமா, ನನ್ನ ಹೆಸರನ್ನೇ ಬದಲಾಯಿಸಿದ್ರುಮಾ. ஆனா என்னால அல்ல, ಆದ್ರೆ ನನ್ನಿಂದ ಅಲ್ಲ, என் பலத்தினால அல்ல, ನನ್ನ ಬಲದಿಂದ ಅಲ್ಲ, நான் அவரோடு போராடினதுனால அல்ல, ನಾನು ಅವ್ರ ಜೊತೆ ಹೋರಾಡಿದ್ರಿಂದ ಅಲ್ಲ, அவருடைய கிருபையினால, ಆತನ ಕೃಪೆಯಿಂದ, அவருடைய கிருபையினால, ಆತನ ಕೃಪೆಯಿಂದ, அவருடைய கிருபையினாலன்னு சொல்லியிருப்பான். ತನ್ನ ಕೃಪೆಯಿಂದ ಅಂತ ಹೇಳಿರ್ತಾನೆ. ಜೀಸಸ್ ஜீசஸ் ஹalleluya. என் திறமை அல்ல, என் பேச்சு அல்ல, என் படிப்பு அல்ல, என் பதவியும் அல்ல, என் திறமை சொல்லுங்க. என் பேச்சு அல்ல, என் படிப்பு அல்ல, என் பதவியும் அல்ல, உங்க கிருபையில் தான் இன்னும் நிற்கிறேன், உங்க கிருபையில் தான் இன்னும் நிற்கிறேன், உங்க கிருபையில் தான் இன்னும் நிற்கிறேன், உங்க
கிருபையில் தான் இன்னும் நிற்கிறேன். ஹல்லேலூயா. ஹalleluya. தேவன் ஏன் யாக்கோபினுடைய அந்த தொடை நரம்பை தொட்டார்? ದೇವರು ಯಾಕೋಬನ ತೊಡೆಯ ಕೀಲನ್ನು ಮುಟ್ಟಿದನು. தேவனுடைய பலத்திற்கு முன்பதாக மனிதனுடைய பலம் ஒன்றுமில்லை. ದೇವರ ಬಲದ ಮುಂದೆ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಬಲ ಏನೂ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் நல்ல படிப்பை தந்திருக்கிறாரா? ದೇವರು ನಿಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಎಜುಕೇಶನ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರಾ? ஆண்டவர் கொடுத்தது. ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದು. ஆண்டவர் நல்ல வேலையை கொடுத்திருக்கிறாரா? ದೇವರು ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಕೊಟ್ಟಿದ್ದಾರಾ? ஆண்டவர் கொடுத்தது. ಅದು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದು. ஆண்டவர் நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரா? ದೇವರು ಒಳ್ಳೆ ಕುಟುಂಬ ಕೊಟ್ಟಿದ್ದಾರಾ? அது கர்த்தர் கொடுத்தது. ಅದು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದು. ஆண்டவர் நல்ல சம்பாத்தியம் கொடுத்திருக்கிறாரா? ದೇವರು ಒಳ್ಳೆ ಆದಾಯ ಕೊಟ್ಟಿದ್ದಾನಾ? கர்த்தர் கொடுத்தது. ಅದು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದು. ஆண்டவர் நல்ல உங்களுக்கு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரா? ದೇವರು ನಿಮಗೆ ಒಳ್ಳೆ ವಾತಾವರಣವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾನಾ? நல்ல சம்பாத்தியத்தை கொடுத்திருக்கிறாரா? ಒಳ್ಳೆ ಸಂಪಾದನೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನಾ? கர்த்தர் கொடுத்தது. ಅದು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದು. எல்லாம் கர்த்தர் கொடுத்ததுங்க. ಎಲ್ಲ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದು. உபாகமத்துல ஒரு வசனம் அழகா இருக்கும். ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡದಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ. என் கையின் பிரயாசம் ನನ್ನ ಸಾಮರ್ಥ್ಯದಿಂದ ಅಲ್ಲ. இது 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது 8ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಾಕ್ಯದಿಂದ என் ಓದುವಾಗ சாமர்த்தியமும் என் கையின் பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க ಎಚ್ಚರಿಕೆಯಾಯಿರು. ಈ ಭಾಗ್ಯವು ನಮ್ಮ ಸಾಮರ್ಥ್ಯ ಸಾಹಸಗಳಿಂದಲೇ ನಮಗುಂಟಾಯಿತು ಅಂದುಕೊಂಡಿರಿ. கீழே உள்ள வசனத்துல வாசிக்கும் பொழுது 18ನೇ ವಚನದಲ್ಲಿ உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. ನಿನ್ನ ದೇವರಾದ ಕರ್ತனை ನೆನೆಸಬೇಕು. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ಆದುದರಿಂದ ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನೇ ತಾನು ನಿಮ್ಮ ಪಿತೃಗಳಿಗೆ ಪ್ರಮಾಣ ಪೂರ್ವಕವಾಗಿ ಮಾಡಿದ ವಾಗ್ದಾನವನ್ನು ಈಗ ನಿಮ್ಮ ಅನುಭವಕ್ಕೆ ಬಂದ ರೀತಿಯಲ್ಲಿ ನೆರವೇರಿಸುವನಾಗಿ ನಿಮಗೆ ಇಷ್ಟು ಭಾಗ್ಯವನ್ನು ಸಂಪಾದಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಮರ್ಥ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟವನೆಂದು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஒரு நாளும் மேன்மை பாராட்ட கூடாது. ಒಂದು ದಿನವೂ ನಾವು ಹೆಚ್ಚಳ ಪಡಬಾರದು. படிப்பை குறித்தோ, ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಕುರಿತು, வேலையை குறித்தோ, ಕೆಲಸ ಕುರಿತು, வசதி வாய்ப்புகளை கொடுத்தோ, ನಮಗಿರುವಂತ ಸೌಕರ್ಯಗಳ ಕುರಿತು, பிள்ளைகளை குறித்தோ, ಮಕ್ಕಳನ್ನ ಕುರಿತು, கணவனை குறித்தோ, ಯಜಮಾನರನ್ನ ಕುರಿತು, யாரை குறித்தோ நம்ம மேன்மை பாராட்ட கூடாது. ಯಾರ ಕುರಿತು ನಾವು ಹೆಚ್ಚಳ ಪಡಬಾರದು. மேன்மை பாராட்டுகிறவன் யாரை குறித்து தான் மேன்மை பாராட்டணுமா? ಹೆಚ್ಚಳ ಪಡುವವನು ಯಾರನ್ನು ನೋಡಿ ಹೆಚ್ಚಳ ಪಡಬೇಕು? கர்த்தரை குறித்து. ಕರ್ತನಲ್ಲಿ ಹೆಚ್ಚಳ ಪಡಬೇಕು. கர்த்தரை குறித்து. ಕರ್ತನಲ್ಲಿ ಹೆಚ್ಚಳ ಪಡಬೇಕು. யோவான் 15:5 வாசிக்கிறோம். ಯೋಹಾನ 15:5 ಓದ್ತೇವೆ. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ನೀವೇನನ್ನು ಮಾಡಲಾರಿರಿ. அவர் இல்லாம நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. ಆತನಿಲ್ಲದೆ ನಾವೇನು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. எரேமியா 17:5-7 நம்ம வாசிக்கிறோம். ಎರೆಮಿಯ 17:5 ನಾವು ಓದ್ತೀವಿ. மனிதன் மேல் நம்பிக்கை வைத்து, ಮನುಷ್ಯನ ಮೇಲೆ, ನರಮನುಷ್ಯನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ மாம்சபலத்தை தனக்கு நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி, ನರಮನುಷ್ಯನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ತನ್ನ ಶರೀರದ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡುವನು ಶಾಪಗ್ರಸ್ತನು. அவர் மேலதான் நம்முடைய நம்பிக்கை. ಆತನ ಮೇಲೆ ನಮ್ಮ ನಂಬಿಕೆ. 7வது வசனத்துல 7ನೇ ವಾಕ್ಯ, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, ಕರ್ತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ಕರ್ತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯಾಗಿರುವ ಮನುಷ್ಯನು ಧನ್ಯನು. சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தான் என் நம்பிக்கை. ಹೇಳ್ರಿ, ದೇವರೇ ನೀವೇ ನನ್ನ ನಂಬಿಕೆ. ஆண்டவரே நீங்க தான் என் ஆதாரம். ದೇವರೇ ನೀನೇ ನನಗೆ ಆಧಾರ. வர்ஷிப்ல நம்ம பாடணும் இல்லையா? ಆರಾಧನೆ ಸಮಯದಲ್ಲಿ பாஸ்டர் அததான் திருப்பி சொன்னார். அவர்தான் நமக்கு ஆதாரமா இருக்கணும். ಪಾಸ್ಟರ್ ಅದನ್ನೆಲ್ಲ ತಿರುಗಿಸಿ ಹೇಳ್ತಿರುವ ಆತನೇ ನಮಗೆ ಆಧಾರ. ஆண்டவர் தான் நம்முடைய ஆதாரங்க. ದೇವರೇ ನಮಗೆ ಆಧಾರವಾಗಿರಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. பாருங்க, அவருடைய பழைய பெயர் என்ன? ಆತನ ಹಳೆಯ ಹೆಸರೇನು? யாக்கோபு. ಯಾಕೋಬ್. பாருங்க, இப்ப ஆண்டவர் அப்ப ஏன் சில நம்முடைய வாழ்க்கையில், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சில பலவீனங்களை வைத்திருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಜೀವಿತದಲ್ಲೂ ಕೆಲವು பலவீனங்கள், ಬಲಹೀನಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. சில குறைகளோடு தான் நம்ம வாழ்கிறோம். ಕೆಲವು ಕೊರತೆಗಳೊಟ್ಟಿಗೆ ನಾವು ಜೀವಿಸ್ತಾ சில ಇದ್ದೀವಿ. குறைகளை நமக்கு அவர் ಅನುಮதித்திருக்கிறார். ಕೆಲವು ಕೊರತೆಗಳನ್ನು ದೇವರೇ ನಮಗೆ ಅನುಮತಿಸಿದ್ದಾನೆ. அது சில சரீர பலவீனங்களாக இருக்கலாம். ಅದು ಒಂದ್ ವೇಳೆ ನಮ್ಮ ಶರೀರದ ಬಲಹೀನತೆ ಆಗಿರ್ಬೋದು, ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கலாம், ಅಥವಾ ನಮ್ಮ ಹಣಕಾಸಿನ ಸಮಸ್ಯೆ ಆಗಿರ್ಬೋದು. என்னம்மா, நான் ஏதாவது காமெடி சொன்னேனா? சிரிச்சிட்டு இருக்கிறீங்களே? ஏற்கனவே ஒரு முறை பார்த்தேன். ஹalleluya. இல்லை என்றால் ஏதோ ஒரு குறையை தேவன் நமக்கு அனுமதிக்கலாம்.
ಏನೋ ಒಂದು ಕೊರತೆಯನ್ನು ದೇವರು ನಮ್ಗೆ ಅನುಮತಿಸಿರ್ಬೋದು. அது எதற்காக தெரியுமா? ಅದು ಯಾವ್ದಕ್ಕಾಗಿ ಗೊತ್ತಾ? நம்மை வீழ்த்துவதற்காக அல்லங்க, ನಮ್ಮನ್ನು ಬೀಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ நம்மை ಅಲ್ಲ, தோற்கடிப்பதற்காக அல்ல, ನಮ್ಮನ್ನು ಸೋಲಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, நம்மை உருவாக்கி ನಮ್ಮನ್ನು ರೂಪಿಸಿ அவரை நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು. பாருங்க, எல்லாத்துலயும் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னா நம்ம ஆண்டவரை தேட மாட்டோம். ನಮಗೆ ಏನು ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಯಾವತ್ತೂ ನಾವು ದೇವರನ್ನು ಹುಡುಕಲ್ಲ. அதனால சில சில குறைகளை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ಆದ್ರಿಂದ ಕೆಲವು ಕೊರತೆಗಳನ್ನು ದೇವರು ನಮ್ಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. சில சில பிரச்சனைகளை நமக்கு ಕೆಲವು அனுமதிக்கிறார். ಸಮಸ್ಯೆಗಳನ್ನ ದೇವರು ನಮ್ಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ஹalleluya. அதன் மத்தியிலே நாம் அவரை தேட வேண்டும். ಅವುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲೇ ನಾವು ದೇವರನ್ನ ಹುಡುಕಬೇಕು. அப்பதான் நம்ம சொல்லுவோம், ಆವಾಗಲೇ ನಾವು ஆண்டவரே என்னால முடியாதப்பா, ದೇವರೇ ನನ್ನಿಂದ ಆಗಲ್ಲ, என்னால முடியாது, ದೇವರೇ ನನ್ನಿಂದ உங்க பலன் இருந்தாதான் என்னால முடியும், ನೀವು ಇದ್ರೆ ಮಾತ್ರನೇ ನಮಗಾಗದು, நீங்க என் கூட இருந்தாதான் என்னால முடியும், ನೀವು ನಮ್ಮ ಜೊತೆ ಇದ್ರೇನೆ ನಮಗಾಗದು. அப்பதான் நம்ம எல்லா சூழ்நிலையிலும் அவரை நாம் சார்ந்து கொள்வோம். ಆವಾಗ ಮಾತ್ರ ನಾವೆಲ್ಲಾ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ಅವ್ರನ್ನ ಆತ್ಕೊಳ್ತೇವೆ. அதனால உங்க சரீரத்துல பலவீனமா, ಏನಾದ್ರು ಶರೀರದಲ್ಲಿ ಬಲಹೀನತೆಯಾ, சோர்ந்து போகாதீங்க. ಸೋತೋಗ್ಬೇಡ್ರಿ. ಫಿನಾನ್ಷಿಯಲ್ பிரச்சனையா, ಹಣಕಾಸು ಸಮಸ್ಯೆನಾ, சோர்ந்து போகாதீங்க. ಸೋತೋಗ್ಬೇಡಿ. வேற என்ன குறைகள், அவமானமா, நிந்தனையா, போராட்டமா, பிரச்சனையா, சோர்ந்து போகாதீருங்கள். ಏನು ಕೊರತೆ ಆಗಿರ್ಬೋದು, ಅವಮಾನನ, ನಿಂದೆನ, ಹೋರಾಟನ, ಏನೇ ಸಮಸ್ಯೆ ಬಂದ್ರು ನೀವು ಸೋತೋಗ್ಬಾರ್ದು. அவரை பற்றிக் கொள்ளுங்கள். ಅವ್ರನ್ನ ಹಿಡ್ಕೊಳ್ರಿ. யாக்கோபை போல அவரை பற்றிக் கொள்ளுங்கள். ಯಾಕೋಬನ ಹಾಗೆ ಅವ್ರನ್ನ ಹಿಡ್ಕೊಳ್ರಿ. பாருங்க, யாக்கோபு என்கிற பெயருக்கான அர்த்தம் என்னன்னா, ಯಾಕೋಬ ಎನ್ನುವ ಹೆಸರಿನ ಅರ್ಥ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ குதிகாலை பற்றிக் கொண்டவன். குதிங்கால, அவங்க அண்ணனுடைய காலை ಒಂದು ಹಿಮ್ಮಡಿಯನ್ನು ಹಿಡ್ಕೊಂಡವನು. அவங்க அண்ணன் காலை பிடிச்சிட்டு தான் இவன் வெளியில வந்தான். ಅವನು ಹೊರಗಡೆ ಬರುವಾಗ ತನ್ನ ಅಣ್ಣನ ಕಾಲನ್ನು ಹಿಡ್ಕೊಂಡೇ ಬಂದ. தந்திரமானவன், ತಂತ್ರವಾದವನು, சுயபலத்தில் வாழ்ந்தவன், ಸ್ವಾಯ ಬಲದಿಂದ ಬದುಕುವವನು. இப்போ ಈಗ ஒரு நோக்கத்திற்காக ஒரு பெரிய அழைப்பும் நோக்கமும் அவன் மேல் தேவன் வைத்திருந்ததுனால, ಒಂದು ದೊಡ್ಡ ಉದ್ದೇಶ, ಕರೆಯುವಿಕೆ ದೇವರು ಅವನ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ರಿಂದ இந்த பெயரோடு அவன் இருந்தா அந்த நோக்கம் நிறைவேற்ற முடியாது. ಈ ಹೆಸರಿನೊಂದಿಗೆ ಅವನು ಇರುವುದಾದ್ರೆ ಆ ಉದ್ದೇಶ ನೆರವೇರಲ್ಲ. அதனால என்ன பண்றார் ஆண்டவர்? ಅದರಿಂದ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ದೇವರು? அவனுடைய பெயரை மாற்றுகிறார். ಅವನ ಹೆಸರನ್ನ ಬದಲಾಯಿಸ್ತಾರೆ. இவ்வளவு நாள நீ யாக்கோபு அப்படி அழைக்கப்பட்டாய், ನೀನೇನಾದ್ರೂ ಯಾಕೋಬ ಅಂತ ನೀನ್ ಕರೆಯಲ್ಪಟ್ರೆ இப்பொழுது உன்னுடைய பெயர் இஸ்ரவேல் எனப்படும். ಈಗ ನಿನ್ನ ಹೆಸರು ಇಸ್ರಾಯೇಲ್ ಎಂದು ಕರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. இஸ்ரவேல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ಇಸ್ರಾಯೇಲ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಏನ್ ಅರ್ಥ? தாழ்மையானவன், ಒಂದು ದೀನತೆ ಉಳ್ಳವನು, தேவனை சார்ந்து வாழ்கின்றவன், ದೇವರನ್ನು ಆತುಕೊಂಡು ಬದುಕುವವನು, தேவனை பற்றிக் கொண்டவன், ದೇವರನ್ನು ಹಿಡ್ಕೊಂಡವನು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தனி மனிதனாக இருந்த யாக்கோபை ಒಂಟಿಗನಾಗಿ ಇದ್ದ ಯಾಕೋಬನನ್ನು ஒரு தேசமாக மாற்றுகிறார். ಒಂದು ದೇಶವಾಗಿ ಬದಲಾಯಿಸ್ತಾನೆ. ஒரு தேசமாக அவன் மாறுவதற்கு ಒಂದು ದೇಶವಾಗಿ ಅವನು ಬದಲಾಗುವುದಕ್ಕೆ அவனுடைய சுய பலத்தை உடைக்க வேண்டியது இருந்தது. ಆತನ ಸ್ವಾರ್ಥ ಬಲವನ್ನು ಒಡೆಯಬೇಕಾಗಿತ್ತು. சுய பலத்தை உடைத்தால் தான் அவன் தேசமாக மாற முடியும். ಆ ಸ್ವಾರ್ಥ ಬಲವನ್ನು ಒಡೆದ್ರೆ ಮಾತ್ರನೇ ಒಂದು ದೇಶವಾಗಿ அவன் நெக்ஸ்ட் வரைக்கும் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அவன் ஆண்டவரே அவரே ஆதாரமாக கொண்டு வாழ முடியும். ಆದುದರಿಂದ ಅವನು ಇಡುವ ಒಂದೊಂದು ಹೆಜ್ಜೆಗಳಲ್ಲೂ ದೇವರನ್ನೇ ಅವನ ಆಧಾರವಾಗಿ ಇಟ್ಕೊಳ್ಬೇಕಿತ್ತು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார். ಕರ್ತನು ನನ್ನ ಬಲವು ನನ್ನ ದುರ್ಗವೂ ಆಗಿದ್ದಾನೆ. நாம் அப்படியே எழும்பி நிற்கலாம். ನಾವು ಹಾಗೆ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳುವ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Thank you Lord. ವಂದನೆ. Thank you Jesus. ವಂದನೆ ಯೇಸುವೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவரத்துல நம்ம சொல்லுவோமா? ದೇವರ ಹತ್ರ ನಾವು ಹೇಳೋಣವಾ? ஆண்டவரே, நான் என் பலத்தை சார்ந்து வாழக்கூடாது. ದೇವರೇ, ನಾನು ನನ್ನ ಬಲವನ್ನು ಆತುಕೊಂಡು ಜೀವಿಸಬಾರ್ದು. ஆண்டவரே, நான் உங்க பலத்தை சார்ந்து வாழணும் அப்பா. ದೇವರೇ, ನಾನು ನಿನ್ನ ಬಲವನ್ನು ಆತುಕೊಂಡು ಜೀವಿಸಬೇಕು. என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ. ஆண்டவர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து ದೇವರು ನಮ್ಮನ್ನು விடாதீர்கள். ರೂಪಿಸ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. அந்த நோக்கம் நம்ம மூலமாக நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், ಆ ಉದ್ದೇಶ ನಮ್ಮ ಮುಖಾಂತರ ನೆರವೇರಬೇಕಂದ್ರೆ ஆண்டவர் நம்மை தாழ்மைப்படுத்துவார். ದೇವರ ಮುಂದೆ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಬೇಕು. அவர் நம்மை தாழ்த்துவார், தாழ்மைப்படுத்துவார். ಆತನು ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸ್ತಾನೆ. அவர் நம்மை உருவாக்குகிறார். ಆತ ನಮ್ಮನ್ನು ರೂಪಿಸ್ತಾನೆ. அவருடைய பலனை மாத்திரமே சார்ந்து நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மை அப்படியாக நடத்துகிறார். ಆತನ ಬಲವನ್ನು ಮಾತ್ರ ಆಧಾರವಾಗಿಟ್ಟುಕೊಂಡು ನಾವು ಜೀವಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನ ಹೇಳ್ತಾನೆ. அன்பான சபையே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ಸಭೆಯೇ, ஒவ்வொரு மேலையும் தேவன் அழைப்பையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறார். ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೂ ದೇವರು ಕರೆಯುವಿಕೆಯನ್ನು ಉದ್ದೇಶವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. எத்தனை பேர் அதை அறியாம ஏனோ தானோன்னு அசட்டியா வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னு தெரியல. ಎಷ್ಟು ಜನರು ಅದನ್ನು ಏನೋ ತಾನ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ಕೊಂಡು ಅಲಕ್ಷ್ಯವಾಗಿದ್ದೀರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. எத்தனை
எத்தனை பேர் அதை அசட்டை பண்ணி ஏனோ தானோ என்று வாழ்கிறீர்கள் என்று தெரியாது. ಎಷ್ಟು ಜನರು ಏನೋ ತಾನೇ ಎಂಬುದಾಗಿ ಅಲಕ್ಷ್ಯವಾಗಿದ್ದೀರಾ ಗೊತ್ತಿಲ್ಲ. உங்க இஷ்டப்படி வாழ்கிறீங்கன்னு தெரியாது. ನಿಮ್ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರ ಜೀವಿಸ್ತಿದ್ದೀರಾ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. யாக்கோபுக்கு ஆண்டவர் இந்த 2 ஸ்டெப் வச்சிருந்தாரு. ಯಾಕೋಬನಿಗೆ ದೇವರು 2 ಹಂತ ಇಟ್ಟಿದ್ದನು. அவன் மேல் உள்ள உன்னதமான நோக்கம் நிறைவேறுவதற்கு, ದೇವರ ಉನ್ನತವಾದ ಉದ್ದೇಶ ನೆರವೇರುವುದಕ್ಕೆ, அவன் ஒரு தேசமாக மாறுவதற்கு, ಒಂದು ದೇಶವಾಗಿ ಬದಲಾಗುವುದಕ್ಕೆ, அவன் சகோதரனோடு ஐக்கியமாக வேண்டியிருந்தது. ಸಹೋದರನ ಜೊತೆ ಅವನು ಐಕ್ಯವಾಗಿರಬೇಕು. அவனுடைய மாம்ச பலம் உடைக்கப்பட வேண்டியது இருந்தது. ಅವನ ಶರೀರ ಬಲ ಒಡೆಯಲ್ಪಡಬೇಕಾಗಿತ್ತು. நம்முடைய வாழ்க்கையில் வித்தியாசமாக தேவன் அனுமதிப்பார். ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ದೇವರು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ಅನುಮತಿಸ್ತಾನೆ. அந்த அனுபவத்திலே நாம் கடந்து செல்லும் பொழுது, ಆ ಅನುಭವದಲ್ಲಿ ನಾವು ದಾಟಿ ಹೋಗುವಾಗ, ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று நினைக்காதீர்கள். ದೇವರು ನನ್ನ ಕೈ ಬಿಟ್ಬಿಟ್ರು ಅಂತ ನೀವು ಒಂದು ಕಾಲ, ஆண்டவர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவரை சார்ந்து ದೇವರು கொள்ளுங்கள். ನನ್ನನ್ನು ರೂಪಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಿ ದೇವರನ್ನ ಆತುಕೊಂಡಿರಿ. எல்லாவற்றுக்கும் மேலாக, ಎಲ್ಲದಕ್ಕಿಂತ ಮೇಲಾಗಿ உங்க பலத்தை சார்ந்து ஒரு நாளும் வாழ்ந்திராதுங்க. ನಿಮ್ಮ ಬಲವನ್ನು ಆತುಕೊಂಡು ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ಬದುಕಬೇಡಿ. நம்ம பலன் ஒண்ணும் கிடையாதுங்க. ನಮ್ಮ ಬಲ ಏನೂ ಇಲ್ಲ. பாருங்க, ನೋಡ್ರಿ, என்னுடைய சரீர பலத்தை பார்த்தா, ನನ್ನ ಶರೀರ ಬಲವನ್ನು ನೋಡಿದ್ರೆ எனக்கு லோ பிபி, ನನಗೆ ಲೋ ಬಿಪಿ, லோ சுகர், ಲೋ ಶುಗರ್, ஹெச்பி வந்து குறைவு. ಒಂದು ನನಗೆ ಹಿಮೋಗ್ಲೋಬಿನ್ ತುಂಬಾ ಕಡಿಮೆ, 7 தான் இருக்கும், இல்லைன்னா அதை விட குறைவு தான். 7 ಇಲ್ಲ, ಅದಕ್ಕಿಂತ ಕಮ್ಮಿ. இந்த பலகீனத்தோடு என்னால வந்து ஒரு வேலையும் செய்ய முடியாது. ಇನ್ನು ಬಲಹೀನತೆಯೊಂದಿಗೆ ನನಗೆ ಏನ್ ಕೆಲಸನೂ ಮಾಡಕ್ಕ, ஆனாலும் ಆದ್ರೂ அதன் மத்தியிலே நான் என்னுடைய குடும்பத்தையும் பார்க்கிறேன், ஊழியத்தையும் செய்கிறேன் என்று சொன்னால் அது 100% கர்த்தருடைய பலனினால் மாத்திரமே. ಆದರೂ ಅವುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನನ್ನ ಕುಟುಂಬ ಕರ್ತವ್ಯಗಳನ್ನು, ದೇವರ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂದ್ರೆ 100ಕ್ಕೆ 100ರಷ್ಟು ನನ್ನ ಬಲ ಅಲ್ಲ, ಅದು ದೇವರ ಬಲದಿಂದಲೇ. என் பலனான கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே, என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால்